பெருமழைக் காலம். எழுதியது ஜி. மீனாட்சி. ஓவியங்கள் மணியம் செல்வன். சென்னையில் 2015 நவம்பர் டிசம்பரில் பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டோர் அநேகர். உடைமைகளை இழந்தோர் பலர். வாழ்வாதாரங்களை தொலைத்துவிட்டு நடுத்தெருவில் நின்றோர் எண்ணற்றவர். அந்த இக்கட்டான நேரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட தூய உள்ளங்களின் சேவை மகத்தானது. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி குளிர் மழையையும் பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களின் சுகாதார வாழ்வுக்காக தம்மை வருத்தி கொண்ட துப்புரவு தொழிலாளர்களின் சேவையை போற்றும் விதமாக எழுதப்பட்ட கற்பனை கதைதான் இது. சென்னையில் மழை ஓய்ந்து அதன் சுவடே இல்லாதபடி இயல்பு நிலை திரும்பிவிட்ட 6 மாதங்களுக்கு பிறகு அது குறித்த நினைவுகளை அசைப்போட இந்த குறுநாவல் 2016 ஜூலை மாதம் மங்கையர் மலரில் குறுநாவலாக வெளிவந்தது. அத்தியாயம் 1. ஏலே மாறி, எந்திரிடா. டேய், எந்திரிடா அண்ணா. எங்கோ கனவில் கேட்பது போல கிணற்றுக்குள்ளிருந்து ஒலித்தது குரல். வீட்டிற்கு வெளியே இருந்த வேப்ப மரத்துக்கு கீழே கயிற்று கட்டிலில் படுத்திருந்த மாரிக்கு யாருடைய குரல் என்று சட்டென்று அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை. கண்களை பிரிக்க முடியாதபடி இமைகளுக்குள் தூக்கம் சப்பனமிட்டு அமர்ந்திருந்தது. டேய் மாறி, எந்திரிடா, உன்னத்தான். மீண்டும் விடாமல் ஒலித்த குரலை தொடர்ந்து யாரோ அவன் போத்திருந்த கம்பளியை விலக்கி உலுக்கினார்கள். உறக்கம் விலகாமலேயே மெல்ல கண்களை திறந்தான் மாறி. போர்வையொன்றை உடலில் போர்த்தியபடி ஏதோ ஒரு உருவம் நிற்பது மங்களாக தெரிந்தது. யாரு? நான் தாண்டா, வேலு. எத்தனை நேரம் கூப்பிடுறது? நழுவும் போர்வையை இழுத்து விட்டு கொண்டே பேசினான் வேலுச்சாமி. ஒரு சில நிமிடங்களுக்குள் ஒன்றுமே புரியவில்லை மாரிக்கு. இந்த நேரத்தில் எதற்காக வேலு வந்திருக்கிறான் என்ற கேள்வியுடன் கண்களை கசக்கியபடியே படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தான். யாரு என்றான் தனக்குள்ளேயே கேட்டுக்கொள்பவனை போல. நான் தாண்டா வேலு வந்திருக்கேன். பழனி அண்ணன் உன்னையும் உன் பொஞ்சாதியையும் இட்டுக்கிட்டு வர சொன்னாரு. அவசரமா மெட்ராஸுக்கு போகணும். மெட்ராஸுக்கா? இந்நேரத்திலையா? இப்ப மணி என்ன என்றபடியே மலங்க விழித்தான் மாறி. இப்ப மணி 11. மெட்ராஸ்ல மழை பெஞ்சு வெள்ளக்காடா கிடக்குதாம். ஒத்தாசைக்கு இங்கிருந்து ஆளுகளை கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்க போய் நாம என்ன செய்யறது? துட்டு கொடுப்பாங்களா என்றபோது மாரியின் கண்களிலிருந்து உறக்கம் முற்றிலுமாக விடை பெற்றிருந்தது. கொடுக்காம இருப்பாங்களா? ஒரு நாளைக்கு 500 ரூபா. பழனி அண்ணனோட கமிஷன் போக கைக்கு 350 ரூபா சொலையா கிடைக்கும். 10 நாளைக்கு வேலைக்கு இருக்குமாம். 3 வேளை சாப்பாடு, துட்டு, கவர்மெண்ட் துணிமணிக தருவாங்க. ஒரு நாளைக்கு 350 ரூபாயா? நெசமா தருவாங்களா வேலு? மாரியின் கண்களில் தெரிந்த சந்தேகத்தை பார்த்த வேலுச்சாமி அழுத்து கொண்டான். உனக்கு எப்பவுமே சந்தேகம்தான் மாறி. முதல்ல புறப்பட பாரு. 1/4 மணி நேரத்துல டெம்போ வந்துடும். இங்கிருந்து 25 பேரு, விழுப்புரத்துல இருந்து 25 பேருன்னு பழனியண்ணன் குரூப் மொத்தம் 50 பேரு. 10 நாளைக்கு தேவையான துணிமணிக, அவசரத்துக்கு கஞ்சி காய்ச்சி குடிக்க 2-3 பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு கிளம்பு. டெம்போவோட வரேன். புறப்பட தயாரானவனை கையமர்த்தினான் மாறி. மெட்ராஸ் போய் என்ன வேலை செய்யறது? 10 பாத்திரம் தேய்க்க போறோம். கேட்டப்போ நல்ல ஒரு கேள்விய. மழை தண்ணியில அங்க ஊரே அல்லோல் பட்டு கொண்டு கிடக்குது. நேத்திக்கு டிவியில படமா காட்டுனேனே, பாக்கலையா நீ? அந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய போறோம். ஊர் முழுக்க பளிச்சுன்னு பவுடர் போடணும். மழை விட்ட பிறகு தேங்கி கிடக்கிற குப்பைகளை அள்ளணும். இப்படி ஒத்தாசை பண்ணத்தான் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் துப்புரவு வேலையாளுங்கள கவர்மெண்ட் வர சொல்லியிருக்கு. நம்மள போல அங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. சரி சீக்கிரமா புறப்படுற வழிய பாரு என்றபடியே அடுத்த தெருவை பார்த்து நடந்தான் வேலுச்சாமி. மாரிக்கு சட்டென்று உடலில் ஒரு உற்சாகம் பரவியது. ஒரு நாளைக்கு 350 ரூபாய் என்றால் 10 தினங்களுக்கு 3500. ராசாத்தியையும் உடன் அழைத்து சென்றால் அவளுடைய பங்கு 3500. 10 நாளில் சுளையாக 7000 ரூபாயுடன் திரும்பலாம். இங்கு இருந்தால் இருவரும் வேலைக்கு போனால் கூட மாதத்துக்கு 5000 ரூபாயை கண்ணில் பார்க்க முடியாது. அதில் குடும்ப செலவு, சாப்பாட்டு செலவு என்று எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். 3 வேளையும் சாப்பாடு போட்டு கையிலும் காசு கொடுக்க அரசு முன் வந்திருக்கிறது. கிடைக்கும் வாய்ப்பை லபக்கென பிடித்துக் கொள்வதுதானே புத்திசாலித்தனம்.
வீட்டிற்குள் படுத்திருந்த ராசாத்தியை எழுப்பி உடனடியாக விஷயத்தை சொன்னான் மாரி. நான் வரணுமா மாமா என்று தூக்க கலக்கத்துடன் கொட்டாவி விட்டபடியே ராசாத்தி கேட்டபோது அவனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. இங்கிருந்து என்ன பண்ண போற? வடை பாயாசம் செஞ்சு சாப்பிட போறியா? கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்காம சீக்கிரமா புறப்படு. வேலுச்சாமி வந்துடுவான். ஒரு நாளைக்கு 350 ரூபாய் கிடைக்குமா மாமா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. ராசாத்தியின் பேச்சில் இருந்த அவநம்பிக்கை அவள் கண்களில் அப்பட்டமாய் தெரிந்தது. உனக்கு எப்பவுமே சந்தேகம்தான் புள்ள. கவர்மெண்டே நம்மள கூட்டிட்டு வர சொல்லியிருக்கு. யாராவது ஏமாத்த முடியுமா? கவர்மெண்ட் கொடுத்தாலும் பழனி ஏமாத்திடுவானே. ராசாத்தியின் பேச்சில் நியாயம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அதெல்லாம் முறைக்கவில்லை மாரிக்கு. சென்னைக்கு போய் 10 தினங்களில் 7000 ரூபாயுடன் திரும்ப வேண்டும். அந்த பணத்துக்கான செலவுகளை பற்றி இப்போதே அவன் கனவு காண ஆரம்பித்து விட்டான். அதனால் ராசாத்தியை அவசரப்படுத்தினான். இத பாரு புள்ள, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம சட்டுப்புட்டுன்னு புறப்படு. பிள்ளைகளை என்ன பண்றது மாமா? பாயில் சுருண்டு படுத்திருந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டாள் ராசாத்தி. எனக்கு நல்லா வாயில வந்துடும். போ, தூக்கிட்டு போய் ஆத்தா வீட்டுல விட்டுட்டு வா விரட்டினான். மாரியின் அம்மா பாவாயி பக்கத்து தெருவில்தான் குடியிருக்கிறாள். அவசர ஆத்திரத்துக்கு பிள்ளைகளை அங்கு விட்டுவிட்டு கணவனும் மனைவியும் வெளியே போவதுண்டு. இப்போதும் மூத்தவனை எழுப்பி தூங்கிக் கொண்டிருக்கும் இளையவனை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு மாமியார் வீட்டில் விட்டு வந்தாள் ராசாத்தி. ஒரு பெரிய சாக்கு பையில் 2 சேலைகள், ஜாக்கெட்டுகள், லுங்கி, சட்டை, துண்டு, ஒரு பெரிய குண்டா, சின்ன குண்டா 2 கரண்டிகள் என்று தேவைப்பட்டதை மட்டும் எடுத்து போட்டுக்கொண்டு தயாராவதற்குள் வேலுச்சாமி டெம்போவுடன் வந்துவிட்டான். பக்கத்து தெரு, அடுத்த தெருவிலிருந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஆணும் பெண்ணுமாக ஏற்கனவே 20-25 பேர் டெம்போவில் இருந்தார்கள். மாரியும் ராசாத்தியும் டெம்போவில் ஏறிக்கொண்டார்கள். சிலர் நின்று கொண்டும் பெண்கள் ஒருவரை ஒருவர் இடித்தபடி உட்கார்ந்து கொண்டும் இருந்தார்கள். வடக்கு தெரு சோலையும் இருந்தாள். அவள் அருகே சென்று ராசாத்தி அமர்ந்து கொண்டாள். சோலை இவளை பார்த்து லேசாக சிரித்தாள். இப்ப மணி என்ன இருக்கும் சோலையக்கா? நான் வீட்டை விட்டு புறப்படும் போது மணி 11. அங்கங்க நின்னு ஆளுங்களை ஏத்திக்கிட்டு வந்தாங்க. இப்ப 12:30 இருக்கும் என்றாள். அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த ஆண்களில் யாரோ ஒருவர் 8 மணிக்குள்ளார மெட்ராஸுக்கு போயிடுவோம் என்றார். மார்கழி காற்று உடலை துளைத்தது. டெம்போ வேகமெடுத்து ஓடியது. ராசாத்தி சேலை தலைப்பால் தலையை சுற்றி முக்காடு போட்டுக்கொண்டு டெம்போ ஓரமாய் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். பாதி தூக்கத்திலிருந்து எழுந்து வந்ததால் டெம்போவின் குலுக்கலும் சில்லென்ற காற்றும் கண்களை சொக்க வைத்தன. அவளுக்கு அருகே நின்று கொண்டான் மாரி. அவன் மனசு நிலையில்லாமல் தவித்தது. புது ஊர், புதிய சூழ்நிலையை எதிர்பார்த்து உள்ளுக்குள் உற்சாகம் வழிந்தது. வண்டியின் ஓட்டத்திற்கேற்ப இரவு நேரத்து தெருவிளக்கின் வெளிச்சம் ராசாத்தியின் முகத்தில் பட்டு ஒளியும் இருளுமாக கிராமத்து சிலை போல ஜொலிக்கச் செய்தது. முன்னேற்றியில் புரண்டு விழும் முடிக்கற்றையும் கடுகளவு தங்க மூக்குத்தியையும் ராசாத்தியின் மாநிறத்தை மாம்பழ நிறமாகி காட்டின. நெற்றியில் வட்டமான சிவப்பு ஸ்டிக்கர் பொட்டும் கூந்தலை அள்ளி முடிந்திருக்கும் நேர்த்தியும் மெலிந்த தேகமுமாய் கண்மூடி அமர்ந்திருக்கும் ராசாத்தியை வைத்த கண் எடுக்காமல் ரசித்து கொண்டே வந்தான் மாரி. அவனது வாழ்க்கையில் சுகந்தமாய் நுழைந்த வசந்தமல்லவா ராசாத்தி? அவனது கோபதாபங்களை புரிந்து கொண்டு அவனுக்கு இணையாய் உழைத்து கட்டுச்செட்டாய் குடித்தனம் நடத்துவதுடன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கென பணமும் சேர்த்து வருகிறாளே. அரசு வழங்கிய பட்டா நிலத்தில் லாஸ்பெட்டாஸ் கூரை வீடு கட்டிக்கொண்டு மானமாய் வாழ்வதற்கு ராசாத்தியின் கடும் உழைப்புதானே காரணம். இதோ கணவன் அழைத்தவுடன் மறு பேச்சு பேசாமல் சென்னைக்கு கிளம்பிவிட்டாளே. இருவரும் சேர்ந்து பாடுபட்டால் கிடைக்கும் பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று மனதிற்குள் கணக்கு போடுவதும் கழிப்பதுமாக மாரியின் சிந்தனை குதிரை வேகத்துடன் பறந்து கொண்டிருந்தது. ரொம்ப நாளாக அவனுக்கு ஒரு ஆசை. வேலைக்கு போகும்போது கிச்சான், மணி, கதிரவனைப் போல முப்பட்டில் போய் இறங்க வேண்டும் என்று. லால்பேட்டை, திருநகர், காசி காலனி, செங்குன்றம் என்று பல இடங்களிலும் துப்புரவு பணிகள் நடக்கும். இவனது வீடு இருக்கும் காலனியிலிருந்து அங்கெல்லாம் போய் வர டவுன் பஸ்ஸை தான் நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மொப்பட் இருந்தால் ஜல்தியாக போய்விடலாம். ஜம் என்று போய் இறங்கலாம். ராசாத்தியையும் குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு சினிமாவுக்கு போகலாம், பூங்காவுக்கு அழைத்து போகலாம்.
அவனது நீண்ட நாள் ஆசை ராசாத்திக்கு தெரிந்துதான் இருந்தது. அதற்காகத்தானே கொஞ்சம் பணம் கூட சேர்த்து வருகிறாள். சென்னை வேலையில் கிடைக்கும் பணத்தில் கண்டிப்பாக ஒரு மொப்பெட் வாங்கிவிட வேண்டும். அப்புறம் பெரியவனுக்கு ஒரு சொக்காய், சின்னவனுக்கு கீ கொடுத்தால் சிவப்பு விளக்கு சுழலும் ஜீப். சர். மாரியின் சிந்தனை ஓட்டத்தை துண்டிப்பது போல வண்டி ஓர் குழுக்களுடன் நின்றது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒருவர் மீது மற்றொரு தலைமோத உறக்கம் விலகாமலேயே கண் விழித்தனர். அத்தியாயம் 2. வண்டி ஒரு டீக்கடை முன்பாக நிறுத்தப்பட்டது. விழுப்புரம் வந்தாச்சு, எல்லாரும் இறங்குங்க, காப்பி கீப்பி சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்கலாம். யாரோ குரல் கொடுக்க ஆண்கள் எல்லோரும் தபதபவென்று இறங்கினர். பெண்கள் சற்றே யோசனையுடன் வண்டியிலேயே அமர்ந்திருந்தனர். ஆண்களில் சிலர் டீக்கடைக்கு பின்புறம் ஒதுங்கினர். சோலையக்கா, பாத்ரூம் போகணும், வரீங்களா என்றாள் ராசாத்தி முதுகில் புரண்ட கூந்தலை அள்ளி முடிந்தபடியே. சோலை கையை தூக்கி சோம்பல் முறித்தாள். விலகியிருந்த மாராப்பை சரி செய்தபடியே எழுந்தாள். இருவரும் டீக்கடைக்கு பக்கத்திலிருந்த கட்டண கழிப்பிடத்திற்கு சென்று வந்தனர். அதற்குள் மாறி 2 கைகளிலும் ஆவி பறக்கும் டீ டம்ளர்களை எடுத்து வந்து அவர்களிடம் நீட்டினான். எப்படியோ இந்த மாசம் கொஞ்சம் வரும்படி கிடைக்கும். பொங்கலுக்கு செலவு வரிசை கட்டி நிக்குது. வசந்திக்கு இது தலை பொங்கலு என்றபடியே டீயை ஊதி ஊதி குடிக்க ஆரம்பித்தாள் சோலை. நானும் 2 காசு பார்க்கலாம்னு தான் பிள்ளைங்களை அத்தை கிட்ட விட்டுட்டு வந்தேன். பழனியனன் மனசு வச்சு பணம் தரணும் என்றாள் ராசாத்தி. என்ன, என் பேர் இங்கு அடிபடுது என்றபடியே அங்கு வந்தான் பழனி. வாயில் அவனது ட்ரேட்மார்க் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. அவனை அங்கு எதிர்பார்க்காததால் இருவருக்கும் கொஞ்சம் திக்கென்றிருந்தது. வாங்க மாமா, உங்களை நான் பார்க்கவே இல்லை. மெட்ராஸுக்கு போனா கொஞ்சம் துட்டு பார்க்கலாம்னு தான் பேசிட்டு இருந்தோம், சமாளித்தாள் சோலை. உங்களுக்கெல்லாம் உதவட்டும்னு தான் இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வாரேன். பழனி சிரித்தபோது இருள் பிரியாத அந்த நேரத்திலும் அவனது காவி பற்கள் தெளிவாக தெரிந்தன. பழனிக்கு பேச்சு மட்டும்தான் சர்க்கரை. காசு விஷயத்தில் இவனை போல ஒரு களவாணியை பார்க்க முடியாது. துப்புரவு பணிக்காக ஒப்பந்தத்துக்காக ஆட்களை அழைத்து கொண்டு போய் அதிகம் பணம் சம்பாதிப்பான். அதில் பாதியை தன் பாக்கெட்டில் நிரப்பிக் கொள்வான். இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் வேறு வழியில்லை. இவன் கையை நம்பித்தான் ஆக வேண்டும். ஊரில் எங்கெங்கு துப்புரவு பணிக்கு ஆள் தேவை என்பது முதல் யாரை பிடித்தால் காரியம் சாதிக்கலாம் என்ற நெளிவு சுழிவுகள் வரை அனைத்தையும் அறிந்தவன். இவனை பகைத்து கொண்டால் வேலை வெட்டி இல்லாமல் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். இனி இங்கு நிற்பது சரியல்ல என்ற ஜாக்கிரதை உணர்வுடன் ராசாத்தி சோலையின் கையை பிடித்து இழுத்து நகர்ந்தாள். அந்த இடத்தை விட்டு நகர மனமில்லாமல் சோலை நகர்ந்தது ராசாத்திக்கு நன்றாகவே புரிந்தது. சோலைக்கும் பழனிக்கும் இடையே ஏதோ கசமுசா இருப்பதாக ஊரில் புகைச்சல். பழனியின் வீடு செங்குன்றத்தில் இருக்கிறது. மூத்த மகளுக்கு சென்ற வருடம்தான் திருமணம் செய்தான் என்பதை தவிர அவனை பற்றி ராசாத்திக்கு வேறு ஒன்றும் தெரியாது. கல்யாணமான ஒரு மகள் அவனுக்கு இருப்பதையே நம்ப முடியாதது போல சென்ட்டும் தங்கச் சங்கிலியும் மோதிரங்களுமாக மைனரை போலத்தான் திரிகிறான் பழனி. அவனது சட்டை பாக்கெட்டில் துருத்தி கொண்டிருக்கும் தோல் பர்சில் எப்போதும் 500 ரூபாய் நோட்டுகளே இருக்கும் என்று மாறி அடிக்கடி சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட பழனியின் மீது சோலைக்கு ஒரு இது இருப்பதில் ஆச்சரியமில்லை என்றே தோன்றியது ராசாத்திக்கு. சோலைக்கு வயது 40-42 இருக்குமா? காலகாலத்தில் கல்யாணமாகியிருந்தால் 2-3 குழந்தைகளை பெற்றிருப்பாள். துப்புரவு பணி, கட்டட வேலை, தோட்ட வேலை என்று கிடைத்த வேலைகளை செய்து இறுகி போன கச்சிதமான கின் என்ற உடம்பு. முகத்தில் பவுடர் போட்டு கண்மை தீட்டியிருப்பாள். குனிந்து நிமிர்ந்து வேலை செய்தாலும் அவளது தலைமுடி கொஞ்சமும் கலையாமல் இருக்கும் நேர்த்தியைக் கண்டு பல முறை வியந்திருக்கிறாள் ராசாத்தி. வேலியில்லாத மாடு, குடிகார அப்பன், சிறு வயதிலேயே டைபாய்டு வந்து செத்துப்போன அம்மா. சோலைக்கு பிறகு 3 தங்கைகள், 2 தம்பிகள். தங்கைகளை கரையேற்றி தம்பிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஒத்தை மனுஷியாக சோலை தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பழனி போன்றவர்களிடம் அவள் வைத்திருக்கும் இறுக்கமான உறவுதான் காரணம் என்று ஊர் முழுக்கவே அரசல் புரசலாக பேச்சு அடிப்பிடுகிறது. யார் கண்டது எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று? அடுத்தவர் கதை நமக்கு எதற்கு என்ற நினைப்புடன் டெம்போரில் ஏறினாள் ராசாத்தி. அதற்குள் விழுப்புரத்திலிருந்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு மற்றொரு டெம்போவும் வந்து சேர்ந்தது. பழனியும் விழுப்புரம் ஏஜென்ட்டும் தனியே போய் ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தனர்.
டீ காபி குடித்துவிட்டு ஆண்கள் மரத்தடியில் நின்று பீடி புகைத்துக் கொண்டிருந்தனர். விழுப்புரம் கூட்டத்தினரும் காபி கடைக்குள் நுழைந்து தேவையானதை வாங்கி சாப்பிட்டு விட்டு வந்தனர். 20 நிமிடங்களுக்குப் பிறகு 2 டெம்போக்களும் புறப்பட்டன. பொழுது பொலபொலவென்று புலர ஆரம்பித்தது. டெம்போ வேறு எங்கும் நிற்காமல் நேராக சென்னையை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. செங்கல்பட்டை தாண்டியவுடன் சூழ்நிலையே மாறிப்போனது. மழை வருவதற்கு அறிகுறியாக மேகம் மூட்டமாக இருந்தது. முதல் நாள் பலத்த மழை பெய்திருப்பதற்கு அடையாளமாக சாலைகளில் ஆங்காங்கே வெள்ளம் தேங்கியிருந்தது. நம்ம கோப்பு கடை தீத்தண்ணி கணக்கா மழை தண்ணி நல்லா திக்கா இருக்குது என்று சுப்பிரமணி சொன்னதும் ஏதோ ஆசியத்தை கேட்டுவிட்ட தினசில் ஆண்கள் சிரித்தனர். டெம்போவின் வேகம் குறைந்து மெதுவாக ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. சாலை குழிகளில் தேங்கியிருந்த மழைநீரும் மேடு பள்ளங்களும் வேகத்தை மட்டுப்படுத்தியிருந்தன. 8 மணிக்குள் தாம்பரத்தை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் தவிடுபொடியானது. தெருவிளக்குகள் எரியாத நிலையில் இருளில் மேடு பள்ளத்தை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியிருந்ததால் மெதுவாகவே ஊர்ந்தது வண்டி. எப்படியோ ஒரு வழியாக 2 டெம்போக்களும் தாம்பரத்தை அடைந்தபோது மணி 9ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. எல்லோருக்கும் வயிற்றுக்குள் பசி தீ சுழல ஆரம்பித்திருந்தது. தாம்பரத்தில் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லோரையும் தங்க வைக்கப்பட்டனர். மண்டபத்துக்கு பின்புறம் சமையலாகி கொண்டிருந்தது. எல்லோரும் உப்புமா காபி சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஒரு குரூப் இப்ப முடிச்சூருக்கும், இன்னொரு குரூப் அசோக் நகருக்கும், 3வது குரூப் வேளச்சேரிக்கும் போக போறோம். அங்கெல்லாம் தான் நிறைய பாதிப்பு. எல்லோரும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போய் வேலை செய்துட்டு ராத்திரி 9 மணிக்குள்ள மண்டபத்துக்கு வந்துடுங்க என்றபடியே குரூப் பிரிக்க ஆயத்தமானான் பழனி. அவசர அவசரமாக சூடான உப்புமாவை அள்ளி தின்றுவிட்டு எல்லோரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குரூப்பில் இணைந்து கொண்டார்கள். இவர்கள் வந்த 2 டெம்போக்கள் தவிர மேலும் சில லாரிகள் அங்கிருந்தன. அதிலும் ஒரு குரூப்பை ஏற்றிவிட்டான் பழனி. ராசாத்தியும் சோலையும் ஒரே குரூப், மாரி வேறு குரூப். ராசாத்தி, பத்திரமா போயிட்டு வா புள்ள என்ற மாரியை பார்த்து, கவலைப்படாத மாரி, உன் பொஞ்சாதியை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்ற சோலை ராசாத்தியிடம் திரும்பி, 2 பசங்க பிறந்த பின்னாடியும் உங்க வீட்டுக்காரருக்கு உன் மேல எம்பூட்டு ஆசை, நீ கொடுத்து வச்சுவ ராசாத்தி என்றாள் சிரிப்புடன். ராசாத்தியின் முகம் குங்குமமாக சிவந்தது. எல்லோரும் அவரவர் வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். ராசாத்தியின் குரூப் வேளச்சேரிக்கு பயணப்பட்டது. தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி போகும் வழி முழுவதும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. பிரதான சாலையில் முழங்கால் அளவுக்கு சில இடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தது. அவர்களை கடந்து சில படகுகள் ஆட்களை ஏற்றிக்கொண்டு சர் சர் என்று விரைந்தன. ராசாத்திக்கு அதை பார்க்க வேடிக்கையாக இருந்தது. இதற்கு முன் ஒரு முறை அவள் சென்னைக்கு வந்திருக்கிறாள். அவளது மாமன் மகள் திருமூர்த்தியின் திருமணம் சென்னையில்தான் நடந்தது. அப்போது பார்த்த சென்னைக்கும் இப்போது பார்க்கும் சென்னைக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று நினைத்து கொண்டாள். ஜனங்கள், நடக்க முடியாமல் விரையும் வாகனங்கள், சர் செரென்று தாழ்வாக பறக்கும் ஏரோப்ளேன்கள் என்று அப்போது எல்லாமே ஒரே பிரமிப்பாக இருந்தது. இப்போது இவ்வளவு பெரிய சாலையில் மக்கள் நடமாட்டமே இல்லாமல் குளம் போல தேங்கி இருக்க நீரில் படகு செல்வது ஏதோ மாயாஜாலம் போல தோன்றியது. வேளச்சேரி வந்துடுச்சு, இறங்குங்க என்றான் அந்த குழு தலைவனாக இருந்தவன். எல்லோரும் இறங்கியதும் எங்கிருந்தோ ஒருவன் ஓடி வந்து முகத்துக்கான மாஸ்க் பாக்கெட் ஒன்றை தலைவனிடம் கொடுத்துவிட்டு சென்றான். பாக்கெட்டை பிரித்து ஆளுக்கு ஒரு மாஸ்கை கொடுத்து மூக்கை மறைத்து போட்டுக்கொள்ளச் சொன்னான் அவன். அத்தியாயம் 3. எங்கோ கோழி கூவியது. சட்டென்று பாவாய்க்கு விழிப்பு தட்டியது. மண்டைக்குள் அலாரம் செட் செய்தது போல கடந்த 25 வருடங்களாக தவறாமல் கோழி கூவும்போது பட்டென்று விழிப்பு வந்துவிடுகிறது. இன்றும் அப்படித்தான். ஆனால் கண்களை திறக்க முடியாமல் பசை போட்டு ஒட்டியது போல இமைகளின் மேல் பாரமாக இருந்தது. என்ன முயற்சித்தும் இமைகள் ஒத்துழைக்க மறுத்தன. அப்படியே படுத்து கிடந்தாள். எங்கோ வாசலில் தண்ணீர் தெளிக்கும் சப்தம் கேட்டதும் மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கைகளால் கண்களை தேய்த்து இமைகளை விலக்கினாள். வழக்கமாக எழுந்தவுடனேயே உடலில் ஒரு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். இன்று ரொம்பவும் சோம்பலாக இருந்தது. படுக்கைக்கு வலதுபுறம் பார்வை சென்றபோது திடுக்கென்றிருந்தது. விமலும் வினோத்தும் படுத்துக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் எப்போது இங்கு வந்தார்கள்? பாவாய்க்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை. யார் இவர்களை இங்கு அழைத்து வந்தது? ஒரு சில நிமிடங்களில் ஏதோ தூக்கத்தில் நடந்தது போல இருந்தது. நேற்று இரவு அவளது வீட்டு கதவை தட்டி மருமகள் ராசாத்தி 2 குழந்தைகளையும் கொண்டு வந்து விட்டு போனது மெல்ல மெல்ல நினைவில் நிழலாடியது. அப்போது மணி 12 இருக்குமா? கதவு தட்டப்பட்டதும் முன்னெச்சரிக்கையாக ஜன்னல் வழியே பார்த்தபோது
நான் தான் அத்தை, ராசாத்தி வந்திருக்கேன், கதவை தொறங்க என்று ராசாத்தி குரல் கொடுத்ததும், எதற்காக அந்த நேரத்தில் குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறாள் என்பது புரியாமல் பதற்றத்துடன் கதவை திறந்தது ஞாபகத்துக்கு வந்தது. மெட்ராஸ்ல துப்புரவு வேலைக்கு ஆளுங்க வேணும்னு பழனி அண்ணன் ஆள் அனுப்பி விட்டிருக்கிறாரு. நானும் மாமாவும் போயிட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுவோம். பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க அத்தை. தினமும் ஃபோன் பண்றோம். ஏதோ கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லது தானே, அதான் நானும் கிளம்பிட்டேன். வரட்டுமா? சின்னவன் அழுதா எப்படியாவது சமாளிங்க என்றபடியே தோளில் தூங்கிக் கொண்டிருந்த வினோத்தை படுக்கையில் கிடத்தினாள் ராசாத்தி. பெரியவன் விமல் தூக்க கலக்கத்தில் தானாகவே சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டான். என்ன ஏது என்று விசாரிப்பதற்கு முன், நேரம் ஆயிடுச்சு அத்தை, போயிட்டு வரேன். இப்போ டெம்போ வந்துடும். மத்ததை மெட்ராஸுக்கு போனதும் உங்களுக்கு ஃபோன் பண்றோம். வரட்டுமா என்றபடியே சிட்டாக பறந்து விட்டாள் ராசாத்தி. கதவை தாழிட்டு விட்டு அலமாரியிலிருந்து 2 போர்வைகளை எடுத்து குழந்தைகள் மீது போர்த்திவிட்டு வேறு பாய் விரித்து தான் படுத்தது நினைவுக்கு வந்தது. அன்று திங்கள்கிழமை என்பதால் அவள் சீக்கிரமே பள்ளிக்கு போக வேண்டும். ஆசிரியர்கள் வருவதற்கு முன்பாகவே போய் வகுப்பறைகளை பெருக்கி குடிக்க தண்ணீர் பிடித்து வைத்து பிள்ளைகளை வரவேற்க கேட்டருகே நிற்க வேண்டும். எல்லாம் 3 to 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்பதால் கேட்டுக்குள் நுழையும் போதே கங்கை கரை புரண்டு ஓடுவதைப் போல கண்களில் கண்ணீர் வழியே அழுது கொண்டே வரும். ஏதாவது நைஸாக பேசி அழுகையை மாற்றி குழந்தைகளை வகுப்பறைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். சில குழந்தைகள் அவளை பார்த்ததுமே ஏதோ பூதத்தை பார்த்தது போல தாயின் முந்தானைக்குள் முகம் புதைத்து கொண்டு திரும்பி கூட பார்க்க மறுக்கும். அவர்களை சமாதானப்படுத்தி அழைத்து வருவதற்குள் பாவாய்க்கு என்பாடு உன்பாடு என்றாகிவிடும். அதற்குள் ஆயம்மா, 1 பாத்ரூம் என்றபடியே ஒரு விரலை நீட்டிக்கொண்டு சில குழந்தைகள் ஓடி வரும். அவர்களை கழிப்பறைக்கு அழைத்து போய் கூட்டி வர வேண்டும். காலை நேர அவசரத்தில் தாய் ஊட்டிய உணவு செரிக்காமல் வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே வாந்தி எடுத்துவிடும் குழந்தைகளை பாத்ரூமுக்கு அழைத்து போய் சுத்தப்படுத்தி வேறு உடை மாற்றி அழைத்து வர வேண்டும். தரையில் கிடக்கும் அசுத்தங்களை அப்புறப்படுத்தி பெனாயில் போட்டு சுத்தமாக துடைக்க வேண்டும். இப்படி பள்ளி துவங்கியதிலிருந்து மாலை வரை பாவாய்க்கு வேலை சரியாக இருக்கும். இடையில் ஆசிரியர்கள் அழைத்தால் அதற்கும் செவிசாய்க்க வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை முகம் சுளிக்காமல் செய்து முடிக்க வேண்டும். பள்ளி வேலைகள் பற்றிய நினைப்புடன் வீட்டு வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுவிட்டு பல் துலக்குவதற்காக சென்றாள் பாவாய். மகனும் மருமகளும் வரும் வரை விமலையும் வினோத்தையும் பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அவளுக்கு கூடுதல் சுமைதான். ஆனாலும் தன்னை விட்டால் பேர பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறார்கள் என்ற நினைப்பில் அதை அவள் சுகமான சுமையாகவே நினைத்தாள். விமல் 2 தெரு தள்ளி இருக்கும் அரசு பள்ளியில் 3வது படிக்கிறான். காலை மதியம் 2 வேளையும் பள்ளியிலேயே சத்துணவு தந்து விடுகிறார்கள். வினோத்துக்கு 3 வயதாகிறது. கடந்த 4 மாதமாகத்தான் அருகிலிருந்த பால்வாடிக்கு போகிறான். அவனை எழுப்பி சாப்பாடு ஊட்டிவிட்டு தயார்படுத்தி பால்வாடிக்கு அனுப்புவதுதான் பாவாயிக்கு சற்று சிரமமான காரியம். பெரியவனைப் போல் சின்னவனுக்கு இன்னும் பாவாயியிடம் ஒரு ஒட்டுதல் வரவில்லை. பச்சை பிள்ளைதானே, போக போக நெருங்கி வந்து விடுவான் என்ற நினைப்புடன் அடுப்பை மூட்டி உலையை வைத்தாள் பாவாயி. வெளியே தண்ணீர் தெளிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். பக்கத்து வீட்டு கோகிலா வாசல் தெளித்துக் கொண்டிருந்தாள். கோகிலா, மெட்ராஸ்ல மழை வெள்ள பாதிப்பை சரி செய்ய இங்கிருந்து ஆளுகளை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. மாரியும் ராசாத்தியும் கூட போயிருக்காங்க. செய்தி தெரியுமா உனக்கு என்றாள். ஆமாங்கா, இங்க ராமும் போயிருக்கான். தினசரி 350 ரூபாய் கிடைக்குமாம். 10 நாள் வேலைன்னு வேலுச்சாமி வந்து கூட்டிட்டு போனான் என்றாள் கோகிலா வாசல் தெளிப்பதை நிறுத்திவிட்டு. நேத்து ராத்திரி ராசாத்தி வந்து திடுதிப்புன்னு நினைப்ப என்னவோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். பேரை பிள்ளைகளை இங்க கொண்டு வந்து விட்டு விட்டு போயிருக்கா. தூங்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா போயாகணும். சின்னவனை நினைச்சா பயமா இருக்குது. அவன்தான் ரொம்ப குறும்பு. இனி 10 நாளைக்கு உங்களுக்கு வேலை சரியா இருக்கும் போங்க என்று சிரித்தபடியே கோகிலா வீட்டுக்குள் போக பாவாயும் அங்கிருந்து நகர்ந்தாள். சோறு வடித்து ரசம் மட்டுமே வைத்தாள். தொட்டுக்கொள்ள ஊறுகாய் இருக்கிறது. மாலையில் பள்ளி விட்டு வந்து சாம்பார் வைத்தால் போயிற்று என்ற எண்ணியபடியே விமலை எழுப்பிவிட்டாள். அவன் பல் துளக்கி விட்டு வந்ததும் கட்டாங்காப்பியை அவன் எதிரே நீட்டினாள். இந்தா குடி. டம்ளரை வாங்கியவன் முகம் சுளித்தான். பால் காப்பித்தான் குடிப்பேன், இது பிடிக்காது என்றபடியே டம்ளரை திருப்பி கொடுத்தான். நல்லா பழகி இருக்கா உங்க அம்மா. எல்லாம் குடிச்சு பழகணும். அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லக்கூடாது.
உன் வயசுல உங்க அப்பன் காலையில் நீராகாரம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடுவான் தெரியுமா என்றபடியே பால்காரன் வந்தால் சைக்கிள் மணி சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக வாசல் கதவை அகல திறந்து வைத்தாள் பாவாயி. இனி 10 நாளைக்கு தினமும் காலையில் பால் வாங்க வேண்டும் என்று நினைத்தபடியே வினோத்தை எழுப்பினாள். சாமி எந்திரி கண்ணு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, எந்திரிடா சாமி. வினோத் முணுமுணுப்புடன் மறுபக்கம் திரும்பி படுத்தான். அவனை எப்படியோ கொஞ்சி கெஞ்சி எழுப்பி பல் துலக்கி விட்டாள். அம்மா வேணும், அம்மாட்ட போகணும் என்று சினுங்கியவனை தோளில் போட்டுக்கொண்டு எதிர்த்த வீட்டு வள்ளியின் ஆட்டுப்பட்டியில் இருந்த ஆடுகளை வேடிக்கை காட்டியபடியே சோறு ஊட்டி விட்டாள். விமல் பள்ளிக்கு சென்றதும் தானும் புறப்பட்டு சின்னவனையும் தயார்படுத்தி பால்வாடியை நோக்கி நடந்தாள். அம்மா அப்பா எப்ப அத்தா வருவாங்க என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த வினோத்தின் வாயை அடைக்க, நாளைக்கு வந்துருவாங்க என்று கூறி சமாளித்தாள். நாளைக்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்ற யோசனையுடன் அவனை பால்வாடியில் விட்டுவிட்டு தான் வேலை பார்க்கும் பள்ளியை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள் பாவாயி. அத்தியாயம் 4. அலுவலகம் செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்த அரவிந்தன் கார் பார்க்கிங்க்கு போய் தன்னுடைய மாருதி எஸ்டீமை ரிவர்ஸ் எடுத்து வெளியே வந்தான். வானம் இருட்டிக்கொண்டு மழை வரும் போலிருந்தது. 2-3 நாட்களுக்கு பலத்த மழை இருக்கும் என்று நேற்று வானிலை ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் டிவியில் பேட்டி கொடுத்திருந்ததை பார்த்திருந்தான். கடந்த 1 வாரமாகவே மழை விட்டு விட்டு பெய்து கொண்டுதான் இருந்தது. தீபாவளியிலிருந்தே நிலைமை சரியில்லை. நவம்பர் டிசம்பர் மாதங்கள் என்றால் சென்னைக்கு தலைவலிதான். அரசாங்கம் பொறுப்புணர்ச்சியுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் பலத்த சேதங்களுக்கு பிறகே அரசு இயந்திரம் விழித்துக் கொள்கிறது. இதுதான் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. காரை அடையாறு நோக்கி செலுத்தினான் அரவிந்தன். காற்று பலமாக வீசி 1-2 தூறல்கள் விழ ஆரம்பித்திருந்தன. பெசன்ட் நகர் போய் சேருவதற்குள் மழை வலுக்க ஆரம்பித்திருந்தது. கேரேஜில் காரை நிறுத்திவிட்டு அவன் உள்ளே நுழைவதற்கும் சௌத்ரி வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது. ஹாய் அரவிந்த், வீசி நீ வந்தவுடனே அவரை வந்து பார்க்க சொன்னார் என்றான் சௌத்ரி. எதுக்குடா இந்நேரத்துல? வழக்கமா 3 மணிக்கு மேலத்தானே மீட்டிங் இருக்கும் என்றவனை பார்த்து தெரியாது என்ற பாவனையில் உதட்டை பிதுக்கி தோளை குலுக்கினான் சௌத்ரி. தன் அறைக்குச் சென்று லேப்டாப் பேக்கை வைத்துவிட்டு நேராக வைஸ் பிரசிடென்ட் கணேசனை தேடி போனான் அரவிந்தன். மே ஐ கமின் சார்? மெல்ல அறை கதவை தட்டினான். எஸ் கமின் என்ற கணேசன் ரொம்பவும் டீக்காக உடையுடுத்தி கண்களில் ஃப்ரேம் லென்ஸ் கண்ணாடி அணிந்து கம்பெனியின் துணைத் தலைவருக்குரிய சகல லட்சணங்களுடன் இருந்தார். பிளீஸ் பி சீட்டட். எதிரே இருந்த நாட்காலியை காட்டினார். அரவிந்தன் அமர்ந்தான். அரவிந்தன், மழை பெருசா பெய்ய போகுது. புயல் வரக்கூட சாத்தியம் இருக்குமாம். நீ என்ன பண்ற? எங்கெல்லாம் மழை வெள்ள பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் வேணுங்கிற உதவிகளை மக்களுக்கு பண்ணு. தேவையானா உன் டீம் ஆளுங்களை கூப்பிட்டுக்கோ. சிஎஸ்ஆர்ல நிறைய பேருக்கு உதவணும்னு சேர்மேன் இருந்து உத்தரவு. நீ இப்பவே புறப்படு. தேவையான பணத்தை சாரி கிட்ட கேட்டு வாங்கிக்க. இன்னும் வேணும்னா ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணிக்கோ என்று நீளமாக பேசிக்கொண்டே போன கணேசனின் பேச்சில் குறுக்கிட்டான் அரவிந்தன். சார், அந்த நெதர்லாண்ட் பார்ட்டியோட ப்ராஜெக்டை 2 நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணுமே சார், நினைவுபடுத்தினான். நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாதே. எக்ஸ்டெண்ட் வாங்கிட்டா போச்சு. டோன்ட் வரி. ஃப்ளட் சமயத்துல நம்ம கம்பெனி சார்பில் செய்யப்படுற உதவிகள் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுதா? தலையசைத்தபடியே அவரது அறையை விட்டு வெளியே வந்தான் அரவிந்தன். அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போய் ரங்கச்சாரியை பார்த்தபோது அவர் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த 50,000 எடுத்து நீட்டினார். வவுச்சரில் கையெழுத்து போட்டுவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான். அவனது டிபார்ட்மெண்டில் இன்னும் பலர் வரவில்லை. நேற்று நைட் டியூட்டி பார்த்துவிட்டு லேட்டாக போயிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டான். லேப்டாப் பேக்கை மாட்டிக்கொண்டு சௌத்ரியின் இருக்கைக்கு போய் பாய் சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது மழை கொட்டென்று கொட்டிக் கொண்டிருந்தது. சாலையில் வெள்ளம் சிற்றோடையாக சிலுந்து ஓடிக்கொண்டிருந்தது. கேரேஜிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு ரோட்டரி கவர்னர் ஆறுமுகத்தின் அலுவலகத்தை நோக்கி விரைந்தான். அவனது அலுவலக சார்பில் செய்யப்படும் எந்த ஒரு உதவியும் நம்பகமான அமைப்பு மூலமாகவே நடைபெற வேண்டும் என்பது கணேசனின் உத்தரவு. அதனால் பல ஆண்டுகளாக ரோட்டரி கிளப்புடன் இணைந்துதான் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். மழைக்கால பாதிப்புகளை சரி செய்யவும் எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறது என்பதை அறியவும் அவன் ஆறுமுகத்தை தேடிச் சென்றான். தாம்பரம், முடிச்சூர், வேளச்சேரின்னு பல இடங்கள்ல நம்ம ஆளுங்க சர்வீஸ் பண்றாங்க. நீங்க எந்த இடத்தை வேணும்னாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் என்று அவர் கூறவே தாம்பரம் ஏரியாவைத்தான் தேர்ந்தெடுத்தான் அரவிந்தன்.
அங்கிருக்கும் திருமண மண்டபத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களை தங்க வைக்கவும் அவர்களுக்கு உதவிகளை செய்யவும் ரோட்டரி உறுப்பினர்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கான மருத்துவ உதவியை தாங்கள் செய்வதாக அரவிந்தன் சொன்னதுடன் தனது குழுவினரை வரவழைத்தான். உள்ளூரில் மருத்துவர்களாக இருக்கும் தனது பேஸ்புக் நண்பர்களுக்கு ஸ்மார்ட் போன் மூலம் அழைப்பு விட உடனடியாக புறப்பட்டு வந்தனர் 2 டாக்டர்கள் அடங்கிய குழுவினர். எங்கு போனாலும் உதவுவதற்கு அரவிந்தனுக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. அவன் மற்றவர்களுடன் பழகும் விதம் அப்படி. அவனது இயல்பு புரிந்ததாலோ என்னவோ கம்பெனியின் CSR திட்டத்தின் டீம் லீடராக அவரை நியமித்து விட்டார் கணேசன். இதுவரை எத்தனையோ உதவிகளை எத்தனையோ பேருக்கு செய்திருக்கிறார்கள். இப்போது மழை வெள்ள நிவாரண பணிகளுக்காக உதவிக்கரம் நீட்ட முன் வந்திருக்கிறார்கள். அரவிந்தன் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 5. சோலையக்கா, எதுக்கு இந்த முகமூடி என்று கேட்ட ராசாத்தியை பார்த்து, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றாள் சோலை. அதற்குள் ஆளுக்கு ஒரு துடைப்பம், ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட், வாளி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தனர் அங்கிருந்த தன்னார்வலர்கள். அதிகாரிகள் உத்தரவுகளை அள்ளி வீசிக் கொண்டிருந்தனர். இதோ இந்த தெருவுல குவிஞ்சு கிடக்கிற குப்பைகளை அள்ளி அந்த கோடியில இருக்கிற குப்பை தொட்டியில கொட்டுங்க. 4-5 பேர் இப்படி வாங்கப்பா. வழியில எல்லாம் ப்ளீச்சிங் பவுடரை தூவிட்டே போங்க. ராசாத்திக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தெருவில் வீடுகளுக்கு வெளியே மழையில் நனைந்த படுக்கைகள், உடைந்த நாற்காலிகள், ஈரமான மளிகை சாமான்கள், அழுகிய காய்கறிகள், மழை தின்று மிச்சம் வைத்ததால் நிலை குலைந்து விழுந்த கட்டட இடிபாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட செங்கல் துண்டுகள் என்று கும்பரமாய் குவிக்கப்பட்டிருந்தன. துடைப்பத்தை எடுத்து தெருவை பெருக்கி வீட்டிற்கு முன் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை அள்ளி பிளாஸ்டிக் சக்கர வண்டியில் போட்டாள் ராசாத்தி. நனைந்த படுக்கைகள் தூக்க முடியாமல் கனத்து கிடந்தன. ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் லாரியை நிறுத்தி வீணாய் போன படுக்கை தலையணைகளை அள்ளி போட்டு கொண்டிருந்தனர் சிலர். 2-3 வீடுகளின் குப்பைகளை அள்ளி போடுவதற்குள் தெருமுனை குப்பை வண்டி நிரம்பிவிட்டது. கைகளில் போட்டிருந்த உரை குப்பைகளின் எடை தாங்காமல் கிழிந்து தொங்கியது. வேறு உரை வாங்கி போடலாம் என்றால் எல்லா உரைகளும் தீர்ந்துவிட்டன என்றார்கள். வேறு வழி இல்லாமல் குப்பைகளை வெறும் கைகளாலே அள்ளி போட வேண்டியதாயிற்று. மண் துகள்கள் நகக்கணுக்களில் புகுந்து உறுத்திக்கொண்டே இருந்தன. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மலக்கழிவுகள், நாப்கின்கள், அழுகிய காய்கறிகள், மளிகை சாமான்களின் நாற்றம் குடலை புரட்டியது. வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தை வாளியில் மொண்டு மொண்டு சிலர் தெருவில் வீசிக்கொண்டிருந்தார்கள். எல்லோரிடமும் ஏதோ ஓர் அனுபவம் இருந்தது. மாயாஜாலமாக தங்களுடைய வாழ்க்கையில் மழை ஏற்படுத்தி சென்றிருக்கும் வடுக்களை மறக்க முடியாதவர்களாக புலம்பிக் கொண்டிருந்தனர். பாழு மழை இப்படி நாசம் பண்ணிருச்சு. ராத்திரி படுக்கும்போது மழை பெய்யறதுக்கு அறிகுறியே இல்லாமத்தான் இருந்தது. நடுஜாமத்துல நல்ல மழை. விடிய காத்தால ஏதோ பாம்பு ஊறுறது போல முதுகு பக்கம் ஜில்லுனுச்சு. கரண்ட் வேற இல்ல. தடவி பார்த்தா தண்ணி. என்ன ஏதுன்னு புரியாம அடிச்சு புடிச்சு ஏந்திரிக்கிறதுக்குள்ள விறுவிறுன்னு உள்ளே நுழைஞ்சிடுச்சு. என் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட மழையை பார்த்ததில்லடா சாமி. பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. சொந்த வீடு, 2 காரு, கையில 4-5 ஏடிஎம் கார்டுக. எல்லாம் இருந்தும் ஏதுமில்லாத அனாதை போல ஒருவேளை சோத்துக்கு ஹெலிகாப்டரை எதிர்பார்த்து கையேந்தி காத்திருந்த அந்த நிமிஷத்தை ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது சார். கடவுள் நினைச்சா கோடி வீட்டுக்காரனும் குப்பை மேட்டுக்கு வந்துடுவாங்கிறதை இந்த மழை நல்லா புரிய வச்சிடுச்சு சார். நெடுநெடுவென வாட்டசாட்டமாயிருந்த ஒருவர் ஒரு அதிகாரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லாம் போச்சு. கேமரா, லைட்டு, வீட்டு பாத்திரம் எல்லாமே நனைஞ்சி நசநசத்து போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. குடும்பத்தை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். வீட்டை சரி பண்ணிட்டு மறுபடியும் இங்க குடி வரத்துக்கு 2-3 மாசமாவது ஆகும். புகைப்படக்காரர் ஒருவர் தன்னார்வ தொண்டர்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு வெள்ளத்தை என் வாழ்நாள்ல பார்த்ததில்ல. கடலுக்கு நடுவுல குடியிருக்கிறாப்புல திருமண பக்கமெல்லாம் தண்ணிதான். தசைகள் சுருங்கி போன பாட்டி சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். புலம்பல்களும் ஆச்சரியங்களும் அதிசயங்களுமாக விழுந்த பேச்சுக்களை காதில் நிறைத்தபடியே குப்பைகளை அள்ளி கொட்டி கொண்டிருந்தாள் ராசாத்தி. கால்கள் கடுக்க ஆரம்பித்தன. 1 மணி சுமாருக்கு எங்கிருந்தோ வேனில் வந்த சிலர் ஆளுக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தையும் தண்ணீர் பாக்கெட்டையும் தந்துவிட்டு விரைந்தனர். ராசாத்தியும் சோலையும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பொட்டலத்தை பிரித்து சாப்பிடத் தொடங்கினர். தண்ணீர் பாக்கெட் சிறியதாக இருந்ததால் கை கழுவ கூட உபயோகிக்க முடியவில்லை. 2 கவளம் பிரியாணியை எடுத்து வாயில் போட்டு கொண்ட போது கையிலேயே தேங்கிவிட்ட தக்காளி அழுகல் நாற்றம் நாசியில் புகுந்து
குமுட்டிக் கொண்டு வந்தது ராசாத்திக்கு. சாப்பிட்ட பிரியாணியும் அப்படியே வாந்தியாகி வெளியேறியது. இனி தொடர்ந்து சாப்பிட முடியாது என்று தோண்ட மீதமிருந்த பிரியாணியை மடித்து குப்பை தொட்டியில் போட்டாள். சோலையும் ஏதோ சாப்பிட்டதாக பேர் பண்ணிவிட்டு எழுந்தாள். மதியம் அவர்களுக்கு வேறு வேலை காத்திருந்தது. அவர்கள் குரூப்பிலிருந்து பாதி பேர் வேறொரு பகுதிக்கு டெம்போவில் அழைத்துச் செல்லப்பட்டனர். கழிவுநீர் வெளியேறும் குழிகளில் மழையில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் சகதிகள் அடைத்து கொண்டு மூடியிருப்பதால் அவற்றை முதலில் அகற்ற வேண்டும் என்றார்கள். அங்கும் அவர்களுக்கு ஒரு மாஸ்கும் குப்பை அள்ளும் இரும்பு சட்டிகளும் தரப்பட்டன. விழுப்புரத்திலிருந்து வந்திருந்த குரூப்பை சேர்ந்த ஒருவன் இறுகி போயிருந்த சேறு சகதிகளை மண்வெட்டியால் வெட்டி இரும்பு சட்டியில் போட பெண்கள் அவற்றை தலையில் சுமந்து கொண்டு போய் குப்பை லாரியில் கொட்டிவிட்டு வந்தார்கள். குப்பை நிரம்பிய இரும்பு சட்டியை தூக்கும் போதே நாற்றம் குடலை புரட்டி போட்டது. அதை வெட்டி கொண்டிருப்பவனுக்கு எப்படி இருக்கும் என்ற நினைப்பில் திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் ராசாத்தி. மதுவின் போதையில் தன்னை மறந்து அவன் வெட்டி கொண்டிருந்தான். சாக்கடை தூய்மையாக்கும் துப்புரவு பணியாளர்கள் பலருக்கும் மதுவே மருந்து. நாற்றத்தையும் கழிவுகளையும் சமாளிக்க மதுவின் துணை அவசியம். அது உள்ளே இறங்கினால் வெளியுலக அழுக்குகள் அவலங்கள் மறுத்து போய்விடும் போன்ற பிரம்மை. ராசாத்திக்கு மூச்சை அடைப்பது போல இருந்தது. இந்த நாட்டத்தில் திளைக்கத்தானா சென்னைக்கு அழைத்து வந்தார்கள்? ஊரும் குடியிருப்புகளும் சுத்தமாக இவர்கள் நாற்றத்தில் மிதக்க வேண்டும் என்பது என்ன ஒரு தலையெழுத்து! தெருவெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுவதற்காக, குப்பைகளை பெருக்குவதற்காக என்று நினைத்து வந்தால் நாளெல்லாம் மறுவறுக்கத்தக்க இந்த துர்நாற்றத்தில் உழல வேண்டியிருப்பது தலையெழுத்தில்லாமல் வேறென்ன? 350 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாறி ஏன் இந்த வேலைக்கு ஒத்துக்கொண்டான்? விருப்பமில்லாத தன்னையும் அல்லவா அழைத்து வந்திருக்கிறான் என்று நினைத்தபோது ராசாத்திக்கு அடக்க முடியாமல் துக்கம் பொங்கியது. பெருகிய கண்ணீரை துடைத்தபடியே தன் விதியை நொந்து கொண்டே இயந்திரமாக குப்பைகளை அள்ளி போட்டுக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் வெள்ளை நிறத்தில் பெரிய வேன் ஒன்று வந்து நின்றது. வேனின் உடலில் மைக்குகள் வரைக்கப்பட்ட ஓவியம் பின்னணியில் கேலக்சி டிவி என்று எழுதப்பட்டிருந்தது. வேனின் கதவுகள் திறக்கப்பட அதிலிருந்து கேமரா மைக் சகிதம் 4-5 பேர் இறங்கினர். அத்தியாயம் 6. மாரியும் ராசாத்தியும் சென்னைக்கு போய் முழுதாய் 24 மணி நேரம் ஆகியும் அவர்களிடமிருந்து ஒரு தகவலும் வராத கவலை ஒரு புறம் என்றால், வினோத்தின் அழுகையை அடக்க முடியாத துயரம் ஒரு புறம் என்று பரிதவித்து போனாள் பாவாயி. கல்யாணம் காட்சிகளுக்கு போகும்போது, மருத்துவமனைக்கு போகும்போது என்று ஒரு சில மணி நேரங்களில் திரும்பி வரக்கூடிய இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் வினோத்தை அவளிடம் ராசாத்தி விட்டுவிட்டு போவதுண்டுதான். ஆனால் முதல் முறையாக ஒரு நாள் முழுவதும் விட்டுவிட்டு பிரிந்திருந்தது இல்லை. மாலையில் பள்ளி முடிந்து அவனை அழைத்து வரும் வழியிலேயே, அம்மா வந்தாச்சா ஆத்தா என்று கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரே மழையாம், பஸ் எல்லாம் ஓடலையாம். அம்மா நாளைக்கு வரேன்னு போன் பண்ணுனா. நீ அடம் பிடிக்காம சமத்தா இருந்தா வரும்போது புது சொக்கா வாங்கிட்டு வரதா சொன்னா என்று ஏதேதோ சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கொண்டே வந்தாள். பாப்பின்ஸ் மிட்டாயும் வேணும், எனக்கு ஒரு பாக்கெட், அண்ணனுக்கு ஒரு பாக்கெட். மிட்டாயும் வாங்கிட்டு வரதா சொன்னாங்க. நீ பாக்கி வைக்காம சோறு சாப்பிட்டா பார்க்குக்கும் கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காங்க. ஆத்தா, பார்க்குல பெரிய டைகர் பொம்மை இருக்கும், நான் அது மேல ஏறி விளையாடுவேனே, உன்னையும் கூட்டிட்டு போறேன். புத்தியாகவும் விளையாட்டாகவும் பேசிக்கொண்டே வந்தவன் வீடு வந்து சேர்ந்ததும் மீண்டும் ஆரம்பித்து விட்டான். ஆத்தா, அம்மாவை இப்பவே பார்க்கணும், கூட்டிட்டு போ. பக்கத்து வீட்டு குழந்தைகளுடன் அவனை விளையாட விட்டுவிட்டு மீண்டும் செல்போனில் மாரியுடன் தொடர்பு கொள்ள முயன்றாள். இதய துடிப்பில்லாத உடல் போல செல்போனிலிருந்து ஒரு சத்தமும் வரவில்லை. அக்கா, செல்போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாரியண்ணன் கூட பேச முடியலையா? மெட்ராஸ்ல செல்போன் டவர் கிடைக்க மாட்டேங்குதாம். ராமு கூடவும் பேச முடியல. மழை தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகுதான் எல்லாம் சரியாகுமாம். டிவியில சொன்னாங்க, பார்க்கலையா நீங்க? கோகிலாவின் மகள் சுலோச்சனா போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனாள். வீட்டில் தமிழக அரசு இலவசமாக வழங்கிய டிவி இருந்தது. ஆனாலும் அதை அவ்வளவாக பார்ப்பதில்லை பாவாயி. மாலையானால் அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து சீரியல்கள் சத்தம் கேட்க ஆரம்பித்துவிடும். அழுகையும் ஆக்ரோஷ வசனங்களும் குரோத உணர்வை தூண்டும் சபதங்களுமாக வலம் வரும் சீரியல்களை பார்ப்பதில் அவளுக்கு துளியும் ஆர்வம் இருந்ததில்லை. மாமியார் மருமகள் சண்டை, நாத்தனார் அண்ணி கொடுமை என்று எந்நேரமும் கத்தலும் கதலுமாக இருக்கும் கதைகள் ஏனோ அவளுக்கு பிடித்ததில்லை. மாலையில் வேலை விட்டு வந்ததும் சமைப்பாள். பக்கத்து வீட்டு பெண்களுடன் பேசிக்கொண்டிருப்பாள். டிவியில் செய்திகள் மட்டும் பார்ப்பாள். சில நாட்கள் கோயிலுக்கு போவாள். பேர பிள்ளைகளை பார்க்க போவாள்.
இல்லாவிட்டால் குடும்பத்துடன் அவர்கள் இங்கு வருவார்கள். சாப்பிட்டு விட்டு போவார்கள். இரவு 8 மணிக்குள் சாப்பிட்டு பாத்திரங்களை கழுவிவிட்டு படுக்கையை போட்டால் காலையில் 5 மணிக்கு டான் என்று எழுதுவிடுவாள். அவளது கணவன் உயிருடன் வாழ்ந்த காலத்திலிருந்து தொடரும் பழக்கம் இது. விண்ணத்துடன் போராடிக் கொண்டிருப்பதில் இன்று செய்திகள் பார்க்க மறந்து போனது. சமையலறைக்குள் நுழைந்து அடுப்பை பற்ற வைத்து கோதுமை தோசை வார்த்து விமலுக்கு கொடுத்துவிட்டு தட்டில் 2 தோசைகளை வைத்தபடியே வினோத்தை அழைத்தாள். எதிர்வீட்டு முரளியுடன் விளையாடிக் கொண்டிருந்தவன் இவளது அழைப்பை காதிலேயே போட்டுக் கொள்ளவில்லை. அவனது அருகில் போய் தோசையை பித்து ஊட்டிய போது சாப்பிட மறுத்து ஓடினான். அவன் பின்னால் ஓடும் வயதை கடந்து விட்டிருந்த பாவாய்க்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பசித்தால் தானே வரட்டும் என்று நினைத்தபடியே வீட்டுக்கு வெளியே திண்ணையில் உட்கார்ந்தாள். ஒரே மகன் மாரியை வளர்த்தபோது இந்த அளவுக்கு சிரமம் தெரியவில்லை அவளுக்கு. எப்படியோ மாறி வளர்ந்தான். படிப்பு மண்டையில் ஏறாததால் கணவனுடன் கட்டட வேலைக்கு அனுப்பி வைத்தாள். அவனுக்கு 25 வயதானவுடன் ராசாத்தியை பார்த்து கட்டி வைத்தனர். ராசாத்தி வந்த நேரமோ என்னமோ அவனுக்கு அரசு அலுவலகங்களில் துப்புரவு பணி செய்யும் வேலை கிடைத்தது. காலையில் 10 மணிக்கு போனால் மாலை 5 மணிக்கு வீடு திரும்பலாம். பாவாயை பொறுத்தவரை மகன் அந்தஸ்தான உத்தியோகத்தில் இருப்பதாக நினைப்பு. ராசாத்தியும் எப்போதாவது துப்புரவு பணிக்கு போவதுண்டு. துப்புரவு பணியாளர்களுக்காக அரசு வழங்கிய நிலத்தில் தன் தந்தையின் உதவியுடன் 4 பக்கமும் சுவர் எழுப்பி மேலே ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வைத்து சாமர்த்தியமாக எப்படியோ ஒரு வீட்டை கட்டிவிட்டார் ராசாத்தி. ஒரே மகனை பிரிந்து தனித்து வாழ்வது வருத்தமாக இருந்தாலும் மருமகளின் சாமர்த்தியத்தை மனசுக்குள் மெச்சவே செய்தாள் பாவாயி. அத்தை, நீங்களும் எங்களோடவே வந்துடுங்க, இந்த வீட்டை வேணா வாடகைக்கு விட்டுடலாம் என்று ராசாத்தியும் பலமுறை வற்புறுத்தி அழைத்தாள். பாவாயிதான் மறுத்துவிட்டாள். அவளது கணவன் உயிரோடு இருந்தபோது வாங்கிய ஒரு சென்ட் நிலம். சுவர் எழுப்பி ஓடு வைத்து சமைக்க படுக்க என்று தனித்தனி தடுப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறான். சாகும் வரை அதில் குடியிருப்பதுதானே அவளுக்கு பெருமை. கையில் ஆயா வேலை இருக்கிறது. உழைத்து வாழ உடம்பில் ஓரளவுக்கு தெம்பு இருக்கிறது. சின்னஞ்சிறுசுகள் நல்லபடியாக வீடு கட்டி வாழட்டும். முடியும் வரை தனியே இருப்போம். இன்னும் வயதாகி முடியாமல் போகும்போது பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மகனுக்கும் மருமகளுக்கும் எந்த காலத்திலும் தான் பாரமாக இருக்க விரும்பவில்லை பாவாயி. ஆத்தா, பசிக்குது. வினோத் ஓடி வந்து அவள் மடியில் படுக்க சட்டென்று சுயநினைவுக்கு வந்தாள் பாவாயி. தோசை சாப்பிடலாம் வா என்றபடியே அழைத்து கொண்டு வீட்டிற்குள் போனாள். அவன் சாப்பிட்டு முடித்ததும் பாயை போட்டு படுக்க வைத்தாள். வீட்டு பாடம் எழுதி முடித்துவிட்டு விமலும் அவன் அருகில் போய் படுத்துக் கொண்டான். சமையலறையில் கிடந்த பாத்திரங்களை ஒழித்து கழுவி வைத்துவிட்டு பாவாயும் வினோத்துடன் அருகிலேயே படுக்கையை விரித்து போட்டாள். காலை முழுவதும் ஓயாமல் வேலை செய்ததில் படுத்ததும் உறக்கம் அவளது கண்களை தழுவிக்கொண்டது. காலையில் கண் விழித்த போது வினோத் அம்மா அம்மா என்று அனத்துவது கேட்டது. மெல்ல அவனது கையை தொட்டு பார்த்தது போது சுட்டது. நெற்றியில் கை வைத்த போது நெருப்பாய் கொதித்தது. அத்தியாயம் 7. துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கேமராவும் மைக்குமாக இங்கே எதற்காக இத்தனை பேர் வருகிறார்கள் என்ற ஆச்சரியத்துடன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். அரசியல் தலைவர்கள் நடிகைகள் முன் மைக்கை நீட்டி கேள்வி கேட்கும் நிருபர்களை டிவியில் பலமுறை பார்த்திருப்பதால் இங்கு இருக்கும் அரசியல்வாதிகளில் யாரையாவது பேட்டி எடுக்கத்தான் இவர்கள் வந்திருப்பார்கள் என்று நினைத்தனர். டிவிக்காரங்க வந்திருக்காங்கப்பா, நம்மளையும் படம் பிடிச்சி போடுவாங்க பாரு என்றான் தவசி வாயெல்லாம் பல்லாக. ஆமா, உன் மூஞ்சியைத்தான் படம் பிடிச்சி காட்ட போறாங்க. நாயக்கர் மனைவி சரோஜாவின் கிண்டலை கேட்டு எல்லோரும் வாய்விட்டு சிரித்தனர். தவசியின் முகத்தில் அசடு வழிந்தது. அதற்குள் டிவி நிருபர்கள் அங்கிருந்த ரோட்டரி லயன்ஸ் கிளப் தன்னார்வலர்களிடம் ஏதோ விவரங்களை கேட்டு கையில் இருந்த நோட்டு புத்தகங்களில் குறித்துக் கொண்டிருந்தனர். கேமராமேன் கேமராவில் கோணம் பார்த்து கொண்டிருக்க மின் விளக்கை அவருக்கு எதிரே உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார் மற்றொருவர். மழை வெள்ளம் நிறைந்து குளம் போல தேங்கி கிடக்கும் குழிகள், குப்பைகள் வழியும் குப்பை தொட்டிகள், வீடுகளுக்கு முன்பாக குவிந்து வைக்கப்பட்டிருந்த ஈரமான பாய், படுக்கைகள், காய்கறி கழிவுகள் என்று ஒவ்வொன்றாக பதிவு செய்தபடியே நகர்ந்தது கேமரா. சற்று நேரத்துக்கு பிறகு தன்னார்வலர்கள் மத்தியில் மைக் நீட்டப்பட்டது. நிருபர் ஏதோ கேட்க அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். வேலை செய்ய மறந்தவர்களாய் துப்புரவு பணியாளர்கள் எல்லோரும் படப்பிடிப்பை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அது புது அனுபவம். சினிமா ஷூட்டிங் பார்ப்பது போல இருந்தது. பேட்டி முடிந்ததும்
மின் விளக்கு அணைக்கப்பட்டது. கேமராமேனும் நிருபரும் இவர்களை நோக்கி வந்தனர். நீங்கெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கீங்க என்றார் உயரமாக இருந்த நிருபர். திருச்சி, லால்குடி, பெரம்பலூர், துறையூர், விழுப்புரம்னு பல ஊர்கள்ல இருந்தும் வந்திருக்காங்க என்றார் தன்னார்வலர் ஒருவர். ஐயா, நீங்க சொல்லுங்க, இங்க என்ன வேலை பார்க்கறீங்க? எதுக்காக சென்னை வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? கூட்டத்தில் இருந்த பெரியவரை பார்த்து கேட்டார் நிருபர். மெட்ராஸ்ல மழை பெய்து தண்ணி வந்துருச்சு. ஒத்தாய்சைக்கு பல ஊர்கள்ல இருந்தும் துப்புரவு ஆளுங்களை கவர்மெண்ட் கூட்டிட்டு வர சொல்லுச்சுன்னு செய்தி வந்துச்சு. நேத்திக்கு ராத்திரி புறப்பட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டோம். பெரியவர் பேசுவதை கூட்டத்தினர் சுவாரஸ்யத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். லேடிஸ் கிட்ட பைட் வாங்குப்பா என்றார் தொப்பி போட்டுக் கொண்டிருந்த நிருபர். உங்கள யாராவது பேசுங்கம்மா, உங்க கருத்தை சொல்லுங்க என்றபடியே பெண்கள் பக்கம் திரும்பினார் நிருபர். பெண்கள் யாருமே பேச முன்வரவில்லை. வெட்கத்துடன் சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டனர். பயந்துக்காதீங்க, சும்மா வந்து பேசுங்கம்மா. நிருபருக்கு எதிரே ராசாத்தியை பிடித்து தள்ளினாள் சோலை. நீ பேசு ராசாத்தி, நீதான் 9வது வரைக்கும் படிச்சிருக்கியே, நீயே பேசு என்றாள். தயக்கத்துடன் கேமராவை பார்த்து பேசினாள் ராசாத்தி. சென்னையில மழை வந்து தண்ணி வந்துடுச்சு. உதவி செய்ய ஆளுங்களை கூட்டிட்டு போறோம். நாங்களும் புறப்பட்டு வந்துட்டோம். மழையில அடிச்சிட்டு வந்த குப்பைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தெருவெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம். இப்படி வெறுங்கையில் அள்ளி போடுறீங்களே, கஷ்டமா இல்லையா? கஷ்டத்தை பார்த்தா வயிறு நிறையுங்களா? மழை தண்ணியில ஊறி போய் பெட்டு, தலையணை, மளிகை சாமான், காய்கறின்னு தெரு முழுக்க குப்பைங்குதாங்க. பக்கத்துல போக முடியல. கொடலை புடுங்குது நாத்தம். இருந்தாலும் செஞ்சுத்தானே ஆகணும். வேலைக்குன்னு வந்துட்டா பிறகு இதையெல்லாம் பார்த்தா பொழப்பு நடக்குமா? ராசாத்தியின் பேச்சை கேட்டு தன்னிச்சையாக எல்லோரும் கைதட்டினர். விளக்கு அணைந்து கேமரா விலகி போனது. நல்லா கருத்தா பேசின ராசாத்தி என்றாள் சோலை பாராட்டும் விதமாக. ராசாத்தி கூச்சத்துடன் சிரித்தாள். ஒரு வழியாக அன்றைய வேலை முடிந்தது. டெம்போவில் ஏறி வழியெல்லாம் தேங்கியிருந்த வெள்ளம் மேடு பள்ளங்களை கடந்து கல்யாண மண்டபத்தை அடைந்த போது 8 மணி ஆகியிருந்தது. அப்போதுதான் மாரியும் வந்திருந்தான் போல. அவனது முகத்தில் அதீத சோர்வு. நாள் முழுவதும் வேலை செய்ததன் களைப்பு அவனை துவண்டு போகச் செய்திருந்தது. ராசாத்தியுடன் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பேசுவதற்கு ஒன்றுமில்லாதது போல ஒரு மூலையில் குத்த வைத்து உட்கார்ந்தான். இரவு உணவுக்கு கேப்பை கஞ்சியை பிளாஸ்டிக் டம்ளரில் நிறைத்து தந்தார்கள். ராசாத்தி 2 டம்ளர்களை கஞ்சி வாங்கி வந்து மாரியிடம் கொடுத்தாள். அவன் அதை மடமடவென்று ஒரே வாயில் குடித்து முடித்தான். தானும் கஞ்சி குடித்துவிட்டு கையோடு கொண்டு வந்திருந்த ஜமக்காலத்தை விரித்து மாரியின் அருகே அமர்ந்தாள் ராசாத்தி. ஹாலில் மாட்டப்பட்டிருந்த பெரிய டிவியில் சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். வெள்ளத்துக்கான காரணத்தை விவரித்துக் கொண்டிருந்தால் பேண்ட் சட்டை அணிந்த இளம்பெண் ஒருத்தி. இடையிடையே யார் யாரோ வந்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தனர். உடைமைகளை பறிகொடுத்த சிலர் கதறி அழுதனர். குழந்தைகளை தலைக்கு மேலாக தூக்கி பிடித்தபடியே நெஞ்சளவு நீரில் மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்த சிலரையே திரும்ப திரும்ப காட்டிக் கொண்டிருந்தார்கள். படுத்துக்கொண்டும் கூட்டமாக உட்கார்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டும் எல்லோரும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ராசாத்தியின் முகம் டிவியில் தோன்றியது. அட, நம்ம ராசாத்தி என்று யாரோ ஒருவர் உரக்க கத்தினார். சோர்வுடன் படித்திருந்த மாரி சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். டிவியில் ராசாத்தியை பார்த்தவுடன் அவனது முகம் பிரகாசமானது. அத்தியாயம் 8. ராசாத்திக்கு தான் தானா அது என்று சந்தேகமாக இருந்தது. அவளுக்கு அருகே சோலை வெட்கத்துடன் நின்று கொண்டிருந்ததில் தான் அது என்று உறுதியேற்றப்பட்டது. மாமா, இங்க பாரு, டிவியில என்னை காட்டுறாங்க என்றாள் மாரியை பார்த்து உற்சாகத்துடன். உடல் சோர்வையும் மறந்து டிவியையே இமைக்காமல் பார்த்தான் மாரி. டிவியில் ராசாத்தி இன்னும் அழகாக தெரிந்தாள் அவன் கண்களுக்கு. டிவியில நம்ம ராசாத்தி பேசுது பாருங்கப்பா என்று கத்தினான் சற்று தொலைவில் பாயில் படுத்திருந்த வேலுச்சாமி. படுத்திருந்தவர்கள் எல்லோரும் சட்டென்று எழுந்து ராசாத்தியின் பேச்சை கேட்க ஆர்வமானார்கள். சிலர் படுத்தபடியே டிவியை பார்த்தார்கள். ராசாத்தியின் பேட்டியை காட்டினார்கள். நிருபரின் கேள்விக்கு அவள் அளித்த பதிலை சுவாரஸ்யத்துடன் கேட்டார்கள். கஷ்டத்தை பார்த்தா வயிறு நிறையுங்களா? மழை தண்ணியில ஊறி போய் பெட்டு, தலையணை, மளிகை சாமான், காய்கறின்னு தெரு முழுக்க குப்பைங்க தாங்க. பக்கத்துல போக முடியல. கொடலை புடுங்குது நாத்தம். இருந்தாலும் செஞ்சுத்தானே ஆகணும்.
வேலைக்குன்னு வந்துட்டா பிறகு இதையெல்லாம் பார்த்தா பொழப்பு நடக்குமா? ராசாத்தியின் பேச்சுக்கு பிறகு டிவி நிருபர் மைக்கை தன்னருகே திருப்பி பேசினார். தமிழகத்தின் பல பகுதியிலிருந்தும் வந்திருக்கும் இந்த பெண்கள் சென்னை நகர மக்களுக்காக தங்களின் உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மழையில் நனைந்த படுக்கைகள் சாமான்களை அகற்றி கழிவுகளை களைத்து நகரம் தூய்மையாக்க தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள். தன்னார்வலர்களும் அரசும் செய்யும் உதவிக்கு சற்றும் சளைத்ததல்ல இவர்களது சேவை. முன்பின் தெரியாத சக மக்களுக்காக முழு முனைப்புடன் களமிறங்கியிருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதை விட வேறு என்ன செய்ய முடியும் நாம்? கேலக்சி டிவிக்காக வேளச்சேரியிலிருந்து சரவணன். நிகழ்ச்சி முடிந்ததும் பலத்த கைத்தட்டல்கள் எழுந்தன. சிலர் விசிலடித்தனர். ராசாத்தி வெளுத்து கட்டிட்ட புள்ள என்று கத்தினார் மேலத்தெரு நாராயண மேஸ்திரி. ராசாத்திக்கு கூச்சமாக இருந்தது. மாறி மகிழ்ச்சியுடன் அவளது கையை பிடித்து அழுத்தினான். யார் யாரோ வந்து என்னென்னவோ சொல்லி அவளை பாராட்டிவிட்டு போனார்கள். துயரத்தில் இருக்கும் மக்களுக்கு தன்னாலும் ஏதோ சிறிய உதவி செய்ய முடிந்திருக்கிறது என்று பெருமிதம் ராசாத்தியின் நெஞ்சில் பரவியது. அரை மணி நேரத்துக்கு டிவி பேட்டி பற்றியே எல்லோரும் சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தனர். ஏதோ ஜனாதிபதி பதக்கம் வாங்கியவர்களை பார்ப்பது போல பேட்டி கொடுத்தவர்களை பாராட்டி கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஓய்ந்து விளக்குகள் அணைக்கப்பட்டதும் கல்யாண மண்டபமே நிசப்தமானது. மாரியும் ராசாத்தியும் சற்று இடைவெளி விட்டு அருகருகே ஜமக்காலத்தில் படுத்துக் கொண்டனர். இருளில் மாரியின் கை மெல்ல அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு புள்ள. நீ என் பொஞ்சாதியா வாய்ச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றான் கிசுகிசுப்புடன். விடுங்க மாமா, யாராவது பார்த்துட்டு போறாங்க. கூச்சத்துடன் அவனது கையை பிடித்து விலக்கி தள்ளி படுத்தாள் ராசாத்தி. சற்று நேரத்தில் மாரியிடமிருந்து மெல்லிய குரட்டை ஒலி கேட்கத் தொடங்கியது. ராசாத்திக்கு ஏனோ உறக்கம் வர மறுத்தது. வெளியே சிலுசிலுவென்ற குளிர்ந்த காற்று வீசி எப்போது வேண்டுமானாலும் மழை வரலாம் என்று பயமுறுத்தியது. அடிக்கடி மின்சாரம் தடைப்பட்டதில் மண்டபம் இருளில் மூழ்கியது. போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தாலும் காதில் ரீங்காரம் இட்டபடியே கொசு உடம்பை பதம் பார்த்தது. ராசாத்திக்கு தூக்கமே வரவில்லை. புதிய இடம், புது சூழல், கொசுக்கடி, குழு எல்லாம் சேர்ந்து அவளது உறக்கத்தை களவாடி விட்டிருந்தன. காலையிலிருந்து உழைத்த களைப்பும் உடல் வலியும் சேர்ந்ததில் மாறி சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். மண்டபத்தில் ஆங்காங்கே படுத்திருந்தவர்களின் பேச்சுக்கூறல்கள் மெல்ல மெல்ல தேய்ந்து நிசப்தமான போதும் ராசாத்தியின் உறக்கம் வரவில்லை. நேற்று ராத்திரி வீட்டில் படுத்துக் கொண்டிருந்த போது இன்று சென்னையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் பலருடன் இப்படி படுக்க வேண்டியிருக்கும் என்ற நினைத்து கூட பார்த்ததில்லை. குழந்தைகளை விட்டுவிட்டு எதற்காக இப்படி ராவோடு ராவாக ஓடி வர வேண்டும்? நாற்றத்தை சகித்தபடி வேலை செய்ய வேண்டும். கொசுக்கடி, கடுங்குளிரில் நடுங்க வேண்டும். குழந்தைகளை ஊரில் அத்தை எப்படி சமாளிக்கிறாரோ? பெரியவனாவது எடுத்துச் சொன்னால் நிலைமையை கொஞ்சம் புரிந்து கொள்வான். சின்னவனை சமாளிப்பது கடினம். மாரி மீது கோபமாக வந்தது ராசாத்திக்கு. பேசாமல் மாரியை மட்டும் அனுப்பி வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு உத்வேகத்தில் மால்வி சொல்கிறானே என்று புறப்பட்டு வந்தது தவறோ? ஊருக்கு போன் போட்டு அத்தையிடமும் குழந்தைகளிடம் பேசினாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தால் அதுவும் நடக்கவில்லை. சென்னையில் ஒரு வாரமாக செல்போன் நெட்வொர்க் எதுவும் கிடைப்பதில்லை என்றார்கள். ராசாத்தியும் பலமுறை பாவாயின் செல்போனை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். நெட்வொர்க் கிடைத்தால்தானே. அத்த ராத்திரியில் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கு எங்கு தங்கியிருக்கிறோம் என்ற தகவலை கூட மாமியாருக்கு தெரிவிக்க முடியவில்லை என்ற வருத்தத்துடன் குழந்தைகள் பற்றிய நினைப்பும் அதிகமாக வாட்டியது ராசாத்தியே. எல்லாவற்றுக்கும் காரணம் பணம் தேவைதானே. எல்லோரையும் போல தானும் பணத்துக்கு அடிமையாகிவிட்டது போல தோன்றியது ராசாத்திக்கு. பின்ன குழந்தைகளையும் விட பணம்தான் பெரியது என்பதால்தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறாள். மாறி வற்புறுத்திய போது வர முடியாது என்று சொல்ல முடியாமல் தடுத்தது ஏது? பண ஆசைதானே. இப்படி சிந்தனைகள் பல திசையில் தறிக்கெட்டு ஓடினாலும் மறுபக்கம் இங்கு வந்ததன் நியாயத்தை எடுத்துரைக்காமல் இல்லை. நியாயமான வழியில் உழைப்பை சிந்தி காசு பார்க்க கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நழுவிடுவது புத்திசாலித்தனமா? அம்மாவை காணாமல் சினுங்கும் பிள்ளைகள் போக போக ஆத்தாவிடம் ஒட்டிக் கொள்வார்கள். 10 நாட்கள் தானே, இதோ கண்மூடி திறப்பதற்குள் ஓடிவிடும். தராசின் இரு தட்டுகளைப் போல் பல விதங்களிலும் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருந்தது ராசாத்தியின் மனசு. அத்தியாயம் 9. வேளச்சேரி சென்ற குழு வேலையை முடித்துவிட்டு கல்யாண மண்டபத்தை அடைந்து 1 மணி நேரம் கழித்த பிறகே முடிச்சூருக்கு சென்ற குழு வந்து சேர்ந்தது. முடிச்சூரில்தான் ரொம்பவும் பாதிப்பாம்.
வேலை செய்து அலுத்து களைத்து வந்தவர்கள் எல்லோரும் ஆங்காங்கே அமர்ந்து ஓய்வெடுத்தனர். சிலர் கதை கதையாய் பேசி தீர்த்தனர். மாரிக்கு கார் விரல்களில் இடுக்கெல்லாம் தீப்பிடித்தால் போல எரிந்தது. கால்களை நீட்டி சுவரில் சாய்ந்து அமர்ந்தான். ராசாத்தி அவனுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள். எப்போது வேண்டுமானாலும் குடிக்கும் விதமாக சூடான பெரிய எவர்சில்வர் ஃபில்டரில் தேநீர் தயாராக இருந்தது. அவர்களைப் போன்ற உடல் உழைப்பு பணியாளர்களுக்கு தேநீர் தான் தேவாமிர்தம். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தேநீர் மட்டும் கிடைத்தால் போதும். அந்த சூடு தொண்டைக்குள் இறங்கினால் போதும், வேலை அது பாட்டுக்கு நடக்கும். அதை தெரிந்து கொண்டதானாலோ என்னவோ, இரவு 8 மணி வரை சூடான தேநீர் தொடர்ந்து கிடைக்கும்படி ஃபில்டரில் நிறைத்து கொண்டே இருந்தனர் தன்னார்வலர்கள். தேநீரை மிடர்மிடராய் உறிஞ்சியபடியே எல்லோரும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். 6 கணக்காத்தான் தண்ணி ஓடுது. எது மேடு எது பள்ளம்னே தெரியாம 2-3 தடவை விழுந்து எந்திரிச்சேன். தமிழ்நாடோட தலைநகரம்னு தான்ப்பா பேரு. நம்ம லால்குடி ரோடுகளை விட மோசமா இருக்குது மெட்ராஸ் ரோடுங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை இனி 7 ஜென்மத்துக்கும் மறக்க முடியாதுப்பா. டெம்போவில் கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு தெருவில் இறக்கி விட்டு டேப் இருந்தா எடுங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆளுங்க போயிட்டாங்க. ஆறா ஓடுற தண்ணியை எதிர்த்து மம்முட்டியால தோண்டிட்டு நிக்கிறேன். என்னைய உரசிட்டு யாரோ போறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தவன் அப்படியே கொலை நடுங்கி போயிட்டேன். பேண்ட் சட்டை போட்ட வாட்ட சாட்டமான ஒரு ஆளோட பொணம் அப்படியே தண்ணியில அடிச்சிட்டு போகுதுப்பா. கை கால் எல்லாம் வெளுத்து போச்சு. பாவம், யாரு பெத்த புள்ளையோ மழையில வந்து மாட்டிக்கிடுச்சு. அவ்வளவு பக்கத்துல பொணத்தை பார்த்த பிறகு வேலை செய்யவே முடியல. மத்தியானம் சாப்பிட கொடுத்த பிரியாணி தொண்டையில இறங்கல. இப்ப நினைச்சாலும் உடம்பு நடுங்குதுப்பா. விழுப்புரத்திலிருந்து வந்திருந்த சாமிக்கண்ணு சொல்ல சொல்ல மற்றவர்கள் திகிலுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். 4வது தெருவுல இருந்த அடுக்குமாடி வீடுகள்ல சிக்கிட்டு கிடந்தவங்களெல்லாம் படகு கொண்டு போய் ராணுவ அதிகாரிங்க மீட்டுக்கிட்டு இருந்ததை பாத்தீங்களா? உசுர கையில பிடிச்சுக்கிட்டு தான் எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடுகள்ல எல்லாருக்கும் கார் இருக்குது. இருந்தும் என்ன பிரயோசனம்? சில வீடுகள்ல கார் கூட தண்ணியில மிதந்துகிட்டுடுச்சு. கொடுமைப்பா. மெட்ராஸுக்கு இப்படி ஒரு நிலை வரும்னு யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. மக்கள் கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்குற வரி பணத்தை எல்லாம் என்னதான் செய்யறாங்களோ. குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகளை எல்லாம் சரி பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை கழிவு தண்ணி போற ஜலதாரைகளை அடைப்புகளை எடுத்துவிட்டு தூர்வாரினாலே போதுமே. நம்ம ஜனங்களுக்கும் பொறுப்பில்லப்பா. சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்க கழிவுகளை அள்ளினேன் பாரு. அத்தனை பிளாஸ்டிக் கவருங்க, நாப்கின்கு மழையா குவிஞ்சிருந்தது. அப்ப மழை வரும் இப்ப மழை வரும்னு அடிக்கடி நம்ம ரமணன் சார் சொல்றாரே, அதுக்கு முன்னாடியே தூர்வாரி ரெடியா வச்சிருந்தா இப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்காதுப்பா. மக்களின் மனசாட்சியாய் ஆளுக்கு தங்களுக்கு சரியென பட்டதை சொல்லிக்கொண்டே போக சுவாரஸ்யமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் சிலர். தன்னார்வலர்களும் இவர்களது பேச்சில் கலந்து கொண்டனர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல குளங்களாகவும் ஏரிகளாகவும் குட்டைகளாகவும் இருந்த இடங்களை எல்லாம் வளைச்சி போட்டு கட்டடம் கட்டிட்டாங்க. மாநகரம் முழுக்க அடுக்குமாடி குடியிருப்புகளும் வர்த்தக வளாகங்களும் வந்துருச்சு. கவர்மெண்ட் எதையுமே கண்டுக்காம எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துருச்சு. புறநகர் பகுதிகளில் எல்லாம் பல ஏக்கர்ல இன்ஜினியரிங் காலேஜுங்க கட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு? இப்ப பேசி என்ன பிரயோசனம்? குளம் குட்டைகளை தொடர்ந்து ஒழுங்கா சீரமைச்சிட்டு வந்தாலே இப்படிப்பட்ட வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. தன்னார்வலர் ஒருவர் ஆதங்கத்துடன் பேசினார். இயற்கைக்கு எதிரே மனுஷன் என்னைக்குமே செயல்பட முடியாது சாமி. இயற்கையை அழிச்சிட்டு நாம வாழ்ந்தா போதும்னு நினைச்சா இயற்கை நம்மள அழிச்சிடும். வானத்துல கொட்டுற மழை தண்ணி தரையில விழுந்து தடையில்லாம ஆத்துல குளத்துல கலக்கணும். அதுக்கு இங்க வழி எங்க? மழை தண்ணி ஓடுற தடம் முழுவதையும் ஆக்கிரமிச்சு கட்டடங்களை கட்டிட்டா அது எப்படி போகும்? அதான் ஊருக்குள்ளேயே தேங்கிடுச்சு, வீடுக்குள்ளேயே நுழைஞ்சிடுச்சு. மழையும் காற்றும் ஆகாசமும் நெருப்பும் நிலமும் நம்மள காக்குற பஞ்ச சக்திங்க. அதுங்க கிட்ட விளையாடுனா இப்படிப்பட்ட சேதாரம்தான் வரும். பஞ்ச சக்திகளும் நம் கண்கண்ட தெய்வங்க. சாமி குத்தம் கூடாதுப்பா. தன்னிச்சையாக கன்னத்தில் போட்டுக்கொண்ட புளியந்தோப்பு பெரியசாமியின் பேச்சில் இருந்த நியாயம் அங்கிருந்தவர்களின் நெஞ்சை தொட்டது. சில நிமிடங்களுக்கு அங்கே பலத்த நிசப்தம் நிலவியது. பிறகு மெல்ல மெல்ல ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்தை கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருந்ததில் நேரம் மெழுகுவர்த்தியைப் போல கரைந்து கொண்டிருந்தது. அவர்களை சுற்றி தன்னார்வல இளைஞர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததில்
ஏற்ற தாழ்வுகளுக்கே இடமில்லாமல் போனது. மண்டபத்தின் பின்பக்கத்திலிருந்து சாம்பார் மனம் வீசி அவர்களது பசி உணர்வை தூண்டிவிடும் வரை பேச்சு தொடர்ந்தது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு டெம்போ வந்துடும். ஏஜென்ட்டுகள் அவரவர் குழுக்களிடம் சொல்லி விட்டு போக சாப்பிடுவதற்காக எல்லோரும் பின்கட்டை நோக்கி நடந்தனர். மாரியால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. கால் வலி குடைத்தெடுத்தது. காலெல்லாம் வலிக்குது புள்ள. காலையிலிருந்து தண்ணியிலேயே நின்னுட்டு வேலை செய்ததுல சேத்து புண்ணு வந்துருச்சு போலிருக்கு. கால் விரல் இடுக்கெல்லாம் ரணமா வலிக்குது என்றபடியே கால்களை பிடித்து கொண்டு மாறி புலம்ப துடித்து போனாள் ராசாத்தி. அவனது கால்களை நீட்டச் சொல்லி விரல்களை விரித்து பார்த்தால் பூஞ்சை படர்ந்ததைப் போல 2 கால் விரல் இடுக்கிலும் சேற்றுப்பூண் கொப்பளித்திருந்தது. வீடாக இருந்தால் தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் தூளை குழைத்து பூசியிருப்பாள். இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதோ வாரேன் என்றபடியே மண்டபத்துக்கு வெளியே வந்தாள். அரவிந்தனும் அவனது சகாக்களும் திணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். தம்பி, சேத்து புண்ணுக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமா? மழை தண்ணியிலேயே நின்னுட்டு இருந்தல எங்க வீட்டுக்காரருக்கு காலெல்லாம் சேத்து புண்ணு கொப்பளிச்சிருக்குது, வலியில துடிக்கிறாரு என்றாள் கெஞ்சும் குரலில். அதோ அங்கே மருத்துவ முகாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் இருங்க, நானே சைப்பால் கொண்டு வந்து தரேன். யாருக்காவது காய்ச்சல்னா மருந்து மாத்திரையும் வச்சிருக்கோம், இங்க வந்து வாங்கிக்க சொல்லுங்க என்றபடியே அரவிந்தன் எழுந்து கூடாரம் போலிருந்த ஒரு தடுப்பை நோக்கி சென்றான். அத்தியாயம் 10. சேற்று புண்ணுக்கான களிம்பு, காய்ச்சல் தலைவலிக்கான மருந்துகள், பாராஸ்டமால் மருந்துகள், தேங்காய் எண்ணெய் குப்பி, பேண்டேட் பாக்கெட் என சில முக்கியமான மருந்துகளை ஒரு காகித கவரில் போட்டு ராசாத்தியிடம் கொடுத்தான் அரவிந்தன். ராசாத்தியை பார்த்தபோது அவனுக்கு ஏனோ அவனது அக்கா ராதிகாவின் நினைவு வந்தது. ராசாத்தியை பியூட்டி பார்லருக்கு அழைத்து போய் முடியை தோள்களை ஒட்டி வெட்டி ஷாம்பு போட்டு அலசிவிட்டால் எப்படி மாடனாகி விடுவாளோ அப்படி இருப்பாள் ராதிகா அசப்பில். ராதிகாவும் அவனும் அக்கா தம்பி போல அல்லாமல் நண்பர்களைப் போலவே பழகுவார்கள். என்ஜினியரிங் படித்து முடித்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராதிகாவுக்கு சென்ற ஆண்டுதான் திருமணம் ஆயிற்று. கணவருக்கு அமெரிக்காவில் உத்தியோகம் என்பதால் இங்கு பார்த்து வந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு யுஎஸ்லேயே போய் செட்டில் ஆகிவிட்டாள். ராசாத்தியின் பொறுப்புணர்ச்சியும் கணவன் மீதான அக்கறையும் புத்திசாலித்தனமான பேச்சும் அரவிந்தனின் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்தன. ராதிகா கூட இப்படித்தான். குடும்பத்தின் பேரில் மிகுந்த பாசமும் தம்பியின் மீது அன்பும் கொண்டவள். அவனுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போனால் துடித்து போய் விடுவாள். தானே டாக்டரிடம் அழைத்து போவாள். மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்து வாங்கி வந்து கொடுப்பாள். இத்தனைக்கும் ராதிகாவுக்கும் அரவிந்தனுக்கும் 2 வயதுதான் வித்தியாசம். ராசாத்தியிடம் ராதிகாவின் சாயலை பார்க்கிறான் அரவிந்தன். முன் நெற்றியில் புரண்டு விழும் முடிக்கற்றை அடிக்கடி ஒதுக்கிவிட்டுக் கொள்வாள் ராதிகா. அதை போலவே ராசாத்தியும் அடிக்கடி செய்கிறாள். டிவி நிருபர்கள் அவளிடம் பேட்டி எடுத்தபோது யதார்த்தமாக உண்மை நிலவரத்தை வெளிப்படையாக அவள் பேசியது அரவிந்தனின் மனதை விட்டு அகல மறுத்தது. அவளை சந்தித்து அப்போதே பாராட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தான். அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. இப்போது இத்தனை அருகில் ராசாத்தியை பார்த்தபோது 2 வார்த்தை அவளை பாராட்டாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்தபடியே, நேத்தைக்கு டிவியில நீங்க பேசினதை கேட்டேங்கா, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களைப் போல இருக்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் இன்னும் நிறைய செய்யணும். சொந்த ஊரை குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்து பாடுபடுற உங்களையெல்லாம் எப்படி பாராட்டுறதுனே தெரியல என்று ஆத்மார்த்தமாக பாராட்டவும் அவனது வார்த்தைகளில் ராசாத்தி உள்ளம் குளிர்ந்து போனாள். கூடவே கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது அவளுக்கு. அவன் அவளை இயல்பாக அக்கா என்று அழைத்தபோது அவளது கண்களில் ஏனோ கண்ணீர் தழும்பியது. நீங்க டிவி பாத்தீங்களா என்றாள் நெகிழ்ச்சியாக. ஆமாம், சூப்பரா இருந்தது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? லால்குடிதான் உங்க சொந்த ஊரா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினான். அம்மா ஊரு மதுரை பக்கம். இவரை கட்டிக்கிட்டு லால்குடிக்கு வந்துட்டேன். 2 பசங்க, 2ஐயும் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். பெரியவன் 3வது படிக்கிறான். சின்னவனுக்கு 3 வயசு, பால்வாடிக்கு போறான். ஏதோ 2 காசு கிடைக்குமேங்கிற ஆசையில ராத்திரியோட ராத்திரியா குழந்தைகள் கிட்ட கூட சொல்லாம ஓடி வந்துட்டோம். கிராமத்து பெண்களுக்கே உரிய யதார்த்தம் அவளது பேச்சில் வழிந்தது. பசங்க உங்களை பிரிஞ்சு இருப்பாங்களா? தேடுவாங்கத்தான், என்ன பண்றது, 10 நாள் தானே, மாமியார் சமாளிச்சுக்குவாங்க. வெள்ளந்தியாக சிரித்தாள். ஏதாவது மருந்து மாத்திரை வேணும்னா தயங்காம கேளுங்கக்கா, நான் இங்கதான் இருப்பேன்.
காலையில நீங்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி போனதும் வேளச்சேரி முடிச்சூர்னு ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வருவேன். அவள் கேட்காமலேயே சொன்னான் அரவிந்தன். நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா? கண்களை அகல விரித்தபடியே ராசாத்தி கேட்டபோது அரவிந்தன் வாய்விட்டு சிரித்து விட்டான். நான் தனியார் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். மழை வெள்ளத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு உதவுறதுக்காக எங்க ஆபீஸ் சார்பில் நான் வந்திருக்கேன். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி திட்டம்னு இதுக்கு பேர். அவன் சொன்னது புரியாவிட்டாலும் லேசாக தலையாட்டி சிரித்தாள் ராசாத்தி. தேங்க்ஸ் தம்பி, வரட்டுமா? ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க. சேற்றுப்பூன் களிம்பை மாரியின் கால் விரல் இடுக்குகளில் மென்மையாக தேய்த்துவிட்ட பின் போர்வையை கால்களின் மீது போர்த்திவிட்டாள் ராசாத்தி. சேரும் சகதியுமான சாலைகளில் நின்று கொண்டே வேலை செய்யும் கொடுமையை நினைத்து அவளது உள்ளத்தில் வேதனை பொங்கியது. இந்த துன்பம் அவர்களோடு போகட்டும். பிள்ளைகளையாவது நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதோ சற்று முன் பார்த்தோமே அந்த தம்பியைப் போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ராசாத்தி. 4 எழுத்து படித்திருந்தால் இப்படி அவதிப்பட வேண்டியதில்லை என்ற நினைப்பில் மெல்ல படுக்கையில் தலை சாய்ந்தாள் அவள். அத்தியாயம் 11. அடுத்த நாள் பொழுது விடிந்தபோது மாரிக்கு காய்ச்சல் அனலாய் கொதித்தது. உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவசரத்துக்கு கொண்டு வந்திருந்த அரிசியை களைந்து மண்டபத்துக்கு பின்புறம் இருந்த அடுப்பை மூட்டி கஞ்சி காய்ச்சி கொடுத்தாள் ராசாத்தி. 2 வாய் கூட அவனால் குடிக்க முடியவில்லை. சோர்ந்து போய் சுருண்டு படுத்துக் கொண்டான். அன்று அவனை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் ராசாத்தி. அவளும் அவனுடனே இருப்பதாக சொன்னாள். ஆனால் மாரி சம்மதிக்கவில்லை. கிடைக்கும் வருமானத்தை இழக்க அவனுக்கு மனமில்லை. கொஞ்சம் படுத்து எந்திரிச்சா காய்ச்சல் சரியாயிடும். நீ வேலைக்கு போ, நான் பாத்துக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். கல்யாண மண்டபத்திலிருந்த குளியர் அறையில் குளித்தோம் என்று பேர் பண்ணிவிட்டு எல்லோரும் புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். சிலருக்கு அந்த பாக்கியமும் கிட்டவில்லை. குழாய திறந்தா தண்ணியே வரலடி ராசாத்தி. அதோ அந்த காக்கி சட்டை தம்பிக்கிட்ட கேட்டு ஒரு மக்கு தண்ணி வாங்கி மூஞ்சிய கழுவிட்டு வந்தேன் என்று புலம்பினார் சோலை. ஊரெல்லாம் வெள்ளக்காடு, ஆனா நமக்கு குளிக்க தண்ணி இல்ல. இதுதான்கா பட்டணத்து லட்சணம் என்று சிரித்தான் அவர்கள் ஊர்க்காரனான முத்து. இந்த நிலையில் இவனால் எப்படி சிரிக்க முடிகிறது என்று ஆச்சரியமாக இருந்தது ராசாத்திக்கு. அன்று இவர்களை அசோக் நகருக்கு அழைத்து போனார்கள். வெள்ள பாதிப்புக்குள்ள ஈக்காட்டு தாங்கல் கிண்டி பகுதிகளில் முதல் நாள் செய்தது போன்றே துப்புரவு பணிகளை செய்தனர். மழை முற்றிலும் ஓய்ந்துவிட்டது. சுள் என வெயில் கூட அடித்தது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் குறையாமல் இருந்தது. காசி தேட்டர் பாலம் அருகே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் தொடங்கிவிட்டது. அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தை இருசக்கர வாகனங்களிலும் நடந்தும் சாறை சாறையாக வந்து பொதுமக்கள் பார்த்து சென்றனர். பாலத்தின் மேலிருந்து கீழே எட்டி பார்ப்பவர்களுக்கு ஏதும் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் போலீசார் காவலில் ஈடுபட்டிருந்தனர். வெயில் அடிக்க அடிக்க இவர்களின் வேலை கொஞ்சம் சுலபமாக இருந்தது. ஆனால் பொறுக்க முடியாத நாற்றம் மூக்கு வழியாக நுரையீரல், கல்லீரல் என்று உள்ளுறுப்புகள் முழுவதையும் நிறைத்து சுழன்று சுழன்று அடித்தது. எச்சிலை கூட்டி காரி துப்பி துப்பி அந்த நாற்றத்தை துரத்த முயன்றாள் ராசாத்தி. மீன் கடைக்குள் இருந்து கொண்டு கவிச்சி வாடை கூடாது என்றால் முடியுமா? எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. காசுக்கு ஆசைப்பட்டு ஊரை விட்டு புறப்பட்டு வந்தாயிற்று. இனி வீணை குற்றஞ்சொல்லி என்ன பயன்? உணர்வுகள் மறுத்து போனவர்களாக எல்லோரும் செக்கு மாடுகளைப் போல் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் பணிகளை பார்வையிட அரசியல்வாதிகள் சிலர் அடிக்கடி வந்து போனார்கள். வெள்ளையும் சொல்லையுமாக அணிந்து வந்த அந்த மனிதர்கள் ஏதோ தாங்களே ஊர் முழுவதையும் கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்திவிட்ட தினசில் ஒருவருக்கொருவர் பாராட்டுவதும் கை கொடுப்பதுமாக இருந்தது பெண்கள் மத்தியில் எரிச்சலை ஊட்டியது. இந்த நாத்தத்துல நின்னு ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சு பார்க்கட்டும், அப்புறம் தெரியும் சேதி. சும்மா கையை குலுக்கிட்டு போனா ஆச்சா? எவ்வளோ ஒருத்தி கொஞ்சம் உறக்கமாகவே பேசிவ. எங்கிருந்தோ ஓடி வந்த ஏஜென்ட் ஒருத்தன் அவளை பார்த்து முறைத்தான். என்ன கண்ணம்மா, வாய் ரொம்பத்தான் நீளுது. வேலை செய்ததுக்கு பணம் வேணுமா இல்ல வெறும் கையோட திரும்பினா போதுமா என்று அதட்டலாக கேட்கவும் கண்ணம்மாள் சட்டென்று அந்த இடத்தை விட்டு அகன்றாள். ஏஜென்ட்டுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை எதிர்த்து ஏதாவது பேசிவிட்டால் அவ்வளவுதான்.
துட்டு பார்க்க முடியாது. இந்த உண்மையை ராசாத்தி போன்றவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். ஏதேனும் ஆவலாதி இருந்தால் கூட இடம் பொருள் ஏவல் அறிந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டே பிறகே தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். எப்படியோ ஒரு வழியாக வேலை முடிந்து மண்டபத்துக்கு திரும்பிய போது மாரியின் காய்ச்சல் கொஞ்சம் தணிந்திருந்தது. நாள் முழுவதும் மண்டபத்திலேயே தூங்கியதில் முகத்தில் ஒரு தெளிவு வந்திருந்தது. அதை பார்த்தபோதுதான் ராசாத்திக்கு கொஞ்சம் நிம்மதியானது. அத்தியாயம் 12. பொதுவாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு சனிக்கிழமைதான் வாரக்கூலி நாள். பொழுது விடிந்ததுமே மண்டபத்தில் தங்கியிருந்த தொழிலாளிகள் ஒருவித எதிர்பார்ப்போடுதான் பேசிக்கொண்டார்கள். இன்னைக்கு சம்பள நாள் தெரியுமில்ல? இங்க வந்து இன்னையோட 6 நாள் ஆச்சு. கணக்குப்படி ஆளுக்கு 3500 ரூபாய் வரணும். எங்க சிவசுந்தரத்தை இன்னும் காணோம் என்று விழுப்புரம் குரூப்பைச் சேர்ந்த ஒருவர் விசாரித்துக் கொண்டிருந்தார். சிவசுந்தரம் என்பவன் அவர்களது ஏஜென்டாக இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டாள் ராசாத்தி. அவளது கண்கள் தன்னிச்சையாய் பழனியை தேடின. கண்ணு கெட்டிய தூரம் வரை அவனை காணவில்லை. இன்றும் வேளச்சேரியில்தான் வேலை. டெம்போ வந்ததும் எல்லோரும் ஏறினார்கள். மதியம் வரை தெரு தெருவாக ப்ளீச்சிங் பவுடர் போடும் வேலை. அதற்கு பிறகு பிரதான சாலையின் மையத்தில் ஆஸ்பெஸ்டாஸ் கூரையுடன் விளங்கிய கோயிலுக்குள் புகுந்துவிட்ட மழை நீரையும் அதனால் சேதமடைந்த பொருட்களையும் வெளியேற்றும் பணி. எல்லாம் முடிந்து உடல் சோர்ந்து கண்கள் பஞ்சடைந்து போய் மண்டபத்துக்கு திரும்பினால் கரண்ட் கட். மதியத்திலிருந்து மின்தடை என்பதால் இரவு உணவு எதுவும் தயாரிக்க முடியவில்லை என்று சமையற்காரர்கள் தெருவிலேயே நின்றிருந்தனர். வெவ்வேறு பகுதிகளை பார்வையிட்டு திரும்பிய தன்னார்வலர்களிடம் விஷயம் தெரிவிக்கப்பட்டது. எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னைக்கு கரண்ட் வராது. உங்களுக்கெல்லாம் சாப்பிட ரொட்டியும் ஜாமும் வாங்கிட்டு வரோம் என்று ஒருவர் சொல்ல, விழுப்புரம் குரூப்பை சேர்ந்த வயசாலி ஒருவர் கோபத்துடன் கூட்டத்தை விட்டு விலகி முன்னே வந்தார். பட்டினி போட்டு சாவடிக்கத்தானாயா இவ்வளவு தூரம் எங்களை இட்டாந்தீங்க? உடம்பு துவல உயிர் துடிக்க வேலை செஞ்சுட்டு வர்றோம். ஒரு வாய் கஞ்சி கொடுக்க கூட துப்பிலையா? பசியும் ஆத்திரமுமாக ஒலித்த அவரது குரலை கேட்டு தன்னாளர்கள் நடுங்கி போயினர். யாரோ சிலர் ஓடி வந்து பெரியவரை சமாதானப்படுத்த முற்பட்டனர். மன்னிச்சுக்குங்க ஐயா, ஏதோ எதிர்பாராத விதமா கரண்ட் போயிடுச்சு. சீக்கிரமே ரொட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படியா அமைதியா இருக்கிறது? ஊர்ல புள்ள குட்டி குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கோம். எதுக்காக? இங்க இருக்கிற ஜனங்களுக்கு உதவலாம், 2 காசு பார்க்கலாம்ட்டு தானே. உபகாரம் பண்ண வந்தவங்களை பட்டினி போட்டு அனுப்புறதுதான் உங்க பட்டணத்து லட்சணம் போல. உங்க ஊரை சுத்தப்படுத்திட்டோம். எங்க உடம்பு கெட்டாலும் பரவாயில்லைங்கிறது தானே உங்க எண்ணம். நாத்தம் பிடிச்ச குப்பைகளை அள்ளி அப்புறப்படுத்தி விட்டோம். எங்களுக்கு என்ன நோய் வரும்னு ஊர் போய் சேர்ந்தப்புறம்தான் தெரியும். 2 காசு கிடைக்குங்கிற நப்பாசையில இங்க வந்தது எங்க தப்புதான் யா, எங்க தப்புதான். ரொட்டி துண்டு சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்ல. சாப்பாடு போடுங்க, இல்லைன்னா கஞ்சி கொடுங்க. வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். மீசையை முறுகிக் கொண்டே அந்த பெரியவர் வெட்டு ஒன்று துண்டு 2ஆக பேச ஊர்க்காரர்கள் எல்லோரும் அவர் பின்னால் நின்றார்கள். தன்னார்வலர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கைகளை பிசைந்து கொண்டிருந்தனர். அரவிந்தன் நிலைமையை சமாளிக்கும் விதமாக எங்கிருந்தோ சில பெட்ரோமாக்ஸ் விளக்குகளையும் கனமான மெழுகுவத்திகளையும் வாங்கி வந்தான். கிண்டியில் இருக்கும் முக்கிய பிரமுகரின் உணவு விடுதியில் கோதுமை உப்புமா தயாரித்து வாங்கி வர முடிவு செய்தனர். விரும்பியவர்கள் மட்டும் ரொட்டியும் ஜாமும் சாப்பிடலாம் என்றார்கள். அதனால் எல்லோரும் அமைதியானார்கள். ஒரு வழியாக அப்போதைக்கு பிரச்சனையை சமாளித்துவிட்ட நிம்மதியுடன் அரவிந்தனும் அவனது குழுவினரும் முன்புற திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். 2 மணி நேரத்தில் சுட சுட கோதுமை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் வந்தது. பசியுடன் காத்திருந்தவர்களுக்கு கோதுமை உப்புமா தேவாமிர்தமாக இனித்தது. இரவு மழை வரும் போலிருந்தது. இளம்பெண்ணின் நீண்ட கருத்த கூந்தலை விரித்து விட்டாற் போல வானம் மப்பும் மத்தாரமாக இருந்தது. சூழ்நிலைக்கு இதமாக சூடான தேநீர் வந்தது. ஆர்வலர்கள் ஓடி ஓடி அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தனர். ராசாத்திக்கு இது புதுமையான அனுபவமாக இருந்தது. அவளது பிறந்த வீட்டிலும் சரி, புகுந்த வீட்டிலும் சரி, இது போன்ற உபசாரத்தை அவள் அனுபவித்ததில்லை. திருமணத்துக்கு முன்பு சகோதரிகளுக்கு சோறு சமைத்து போட்டு அவர்கள் பசியாறிய பின்புதான் அவள் சாப்பிட்டிருக்கிறாள். மாரியை கல்யாணம் செய்த பிறகு
அவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து போடுவதிலேயே நிறைவு கண்டு வருகிறாள். அக்கா, இன்னும் கொஞ்சம் உப்புமா போடட்டுமா என்று அரவிந்தனும் தன்னார்வல இளைஞர்களும் கேட்டு கேட்டு உபசரித்தது நெகிழ்ச்சியாக இருந்தது. துப்புரவு தொழில் செய்யும் அவர்களை உபசரிக்கவும் ஆட்கள் இருக்கிறார்களே என்ற நினைப்பு மனதை இலகச் செய்தது. சாப்பிட்டவர்கள் சற்றே இளைப்பார மண்டபத்தின் வெளியொராந்தாவில் அமர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். சிலர் பறந்து விரிந்து கிடந்த மண் தரையில் கால் நீட்டி அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர். ராசாத்தியும் சோலையும் வரந்தா படிகளில் கால்களை தொங்கவிட்டு அமர்ந்திருந்தனர். மாறி வெறுமனையே உலாத்திக் கொண்டிருந்தான். இன்னைக்கு நிச்சயம் மழை வரும் புள்ள, வானத்தை பாரு, பொட்டு நட்சத்திரம் இல்ல என்றான் மாறி வானத்தை அண்ணாந்து பார்த்தபடியே. இனியும் மழை பெஞ்சா ஜனங்களுக்கு சிரமம் என்றபடியே இடுப்பில் சொருகி வைத்திருந்த சுருக்கு பையை பிரித்து வெற்றிலை கட்டை எடுத்தாள் சோலை. நம்மூர வெத்தலையா இது? நடு ஜாமத்துல புறப்பட்டு வந்ததுல வெத்தலை செல்லத்தை எடுக்க மறந்துட்டேன். இங்க வேலை செய்யற தம்பி கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன் என்றபடியே ஒவ்வொரு வெற்றிலையாக எடுத்து காம்புகளை கிள்ளி சேலையில் துடைத்தாள் சோலை. சுருக்கு பையில் பத்திரமாக வைத்திருந்த பொட்டலம் பாக்கை பிரித்து வெற்றிலை நடுவில் போட்டு ஒரு துளி சுண்ணாம்பை தடவி மடித்து லாவகமாக வாயில் போட்டு கொண்டாள். உனக்கு வேணுமா ராசாத்தி? வெத்தலை போடுற பழக்கம் இல்லைக்கா, பல்லெல்லாம் கரையாயிடும் என்ற ராசாத்தியை பெருமையாக பார்த்தபடியே சொன்னான் மாறி. ராசாத்தி ரொம்ப சுத்தம்கா, ராத்திரி பல்லை தேய்ச்சிட்டு தான் படுப்பா. இங்க அந்த வசதி இல்லை பாருங்க. என்னால இந்த வெத்தலை பழக்கத்தை விட முடியல மாறி. சாப்பிட்டதும் வாய் நமன்னு இருக்கும். வெத்தலை போட்டாட்டா சரிப்படாது என்றால் சோலை வாயில் நிறைந்த சாற்றை பிளிச்சென்று தரையில் துப்பியபடியே. என்ன சோலையக்கா, வெத்தலை பாக்கெல்லாம் பலமா இருக்குது, விருந்துக்கு வந்திருக்கிறாப்புல ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்று கிண்டலாக கூறியபடியே அங்கு வந்தான் விழுப்புரம் குழுவை சேர்ந்த ஒருவன். உட்கார வச்சு நமக்கு இப்படி யாரு சாப்பாடு போடுவாங்க? நாமே சம்பாதிச்சு நாம சமைச்சு நாம சாப்பிட்டாதான் உண்டு என்ற சோலை. அது சரி, உங்க குரூப் ஆளுகளுக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க போல என்றாள். ஆமாம்கா, இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்க, எல்லோரும் கூட்டமா போய் எங்க ஏஜென்ட் கிட்ட பேசி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்ததுக்கான பணத்தை வாங்கிட்டோம். ஆமா, உங்க குரூப்புக்கு இன்னைக்கு இல்லையா? காலையிலிருந்து பழனியை கண்ணுல பார்க்க முடியல. இன்னைக்கு சம்பளம் கேட்போம்னு தெரிஞ்சுதான் ஆளு தலைமறைவா இருக்கிறாப்புல. வேலுக்கிட்ட கேட்டா 10 நாள் முடிஞ்ச பிறகுதான் சம்பளம்னு ஒரே போடா போட்டுட்டான். புதன்கிழமை வந்தாதான் 10 நாள் முடியுது. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காட்டா எப்படி? இனியும் 3 நாள் காத்திருக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது? நம்ம உழைச்ச பணம் தானே நமக்கு என்று நீட்டி முழங்கினாள் சோலை. வாஸ்தவம்தான். 10 நாள் கழிச்சு மொத்த பணத்தையும் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புறதை விட்டுட்டு எங்க ஆளுங்க இன்னைக்கே வாங்கிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு பாதி பேர் டாஸ்மாகை தேடி போயிட்டாங்க. என்ன ஜென்மங்களோ, இதுகளை திருத்தவே முடியாது. அலுப்புடன் பேசியவன், தூக்கம் வருதுக்கா, படுக்க போறேன் என்று நகர்ந்தான். அவர்கள் மூவரும் சிறிது நேரம் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். குளிர் உடலை துளைத்தது. உறக்கம் வருவது போல் இருக்கவே ஹாலுக்குள் சென்று தங்களது உடைமைகள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு அருகே பாயை உதறி போட்டு படுத்தனர். நடுஜாமத்தில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. ஜன்னல் வழியாக காற்று சுழன்றடித்தது. இடியும் மின்னலும் போட்டி போட்டன. மின்சாரம் இல்லாததால் கல்யாண மண்டபம் முழுவதும் இருளில் மூழ்கி கிடந்தது. மழை பெய்வது தெரியாமல் சிலர் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தனர். கண்களை மூடி படுத்திருந்தாலும் ராசாத்திக்கு உறக்கம் வர மறுத்தது. மூடப்பட்டிருந்த ஜன்னலின் இடுக்கிலிருந்து மழைச்சாரல் லேசாக அவள் மீது தெரித்தது. போர்வையால் தலையை மூடி நன்கு இழுத்து போர்த்தி கொண்டாள். 1 மணி நேரத்துக்கு மேல் மழை நீடித்தது. திடீரென்று, ஐயோ என் பணம், என் பணம் என்று யாரோ கத்துவது கேட்டது. தொடர்ந்து யாரோ தடதடவென்று ஓடும் சப்தம். இருளின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு பிடிடா அவனை, பிடிடா அவனை என்ற கூக்குரல்கள். ராசாத்தி சட்டென்று போர்வையை உதறிவிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். சுற்றிலும் கரும் படலமாய் இருட்டு போர்த்தி இருந்தது. கண்களை கசக்கிவிட்டு கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். செல்போன் வெளிச்சத்தில் தூரத்தில் யாரோ சிலர் நின்று கொண்டிருந்தது புரிந்தது. தனக்கு அருகே படுத்திருந்த மாரியின் படுக்கை காலியாக இருந்ததை பார்த்ததும் திக்கென்றிருந்தது ராசாத்திக்கு.
படுக்கையை விட்டு விருட்டென்று எழுந்தாள் ராசாத்தி. டார்ச் லைட் ஒளியை பாய்ச்சியபடியே ஹாலுக்கு வெளியே 4-5 பேர் ஓடுவது தெரிந்தது. படுத்திருப்பவர்களை மிதிக்காமல் பூனை போல் நடந்து ஹாலுக்கு வெளியே வந்தாள். வராந்தாவில் 4-5 பேர் சேர்ந்து யாரோ ஒருவனை சாரமாரியாக அடித்து துவைத்துக் கொண்டிருந்தனர். வெளியே மழை பூத்துருளாய் மெலிதாய் இருந்தது. ஐயோ, விடுங்க விடுங்க, பணத்தை தந்துடுறேன், என்னை விட்டுடுங்க என்ற அலறல் அழுகையுடனே தேய்ந்து ஒலித்தது. உன்னை போலத்தாண்டா நாங்களும் உழைச்சு பொழைக்க வந்திருக்கோம். எங்க கிட்டேயே கைவரிசையை காட்டுறியா? 4 காசு சம்பாதிக்கலாம்னு மழை வெள்ளத்தை பார்க்காம ஊரு விட்டு ஊரு வந்தா இங்கேயே களவாட பார்க்கிறியா ராஸ்கல் என்று யாரோ தொப் தொப் என்று அடிக்கும் சப்தம். அவனை விட்டுடுங்க விட்டுடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டான், விட்டுடுங்க என்று கூட்டத்திற்குள் யாரோ நுழைந்து அடிப்பட்டவனை கைத்தாங்களாக அழைத்து வந்தனர். இவனை எல்லாம் இப்படியே விடக்கூடாது சாமி கண்ணண்ணே, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இன்னைக்கே விழுப்புரம்காரங்களுக்கு சம்பளம் வாங்கினதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டான். நம்ம ஊர் பேரையே கெடுக்க வந்திருக்கான். மானமா உழைச்சி சம்பாதிக்கலாம்னு வந்த இடத்துல இப்படியா நடக்கிறது? உழைச்ச காசு தாண்டா உடம்புல ஒட்டும் என்று ஒலித்த குரல் மாறியுழையது என்பதை ராசாத்தி புரிந்து கொண்டாள். அதற்குள் நிறைய பேர் அங்கு கூடிவிட்டனர். நீண்ட பேச்சுக்கள், விளக்கங்கள், பிடிப்பட்டவனின் அழுகை குரல் என்று எல்லாம் ஓய்ந்ததும் கூட்டம் மெல்ல மெல்ல கலைந்தது. கூட்டத்திலிருந்து விலகி வந்த மாரி ராசாத்தியை பார்த்ததும் அவள் அருகில் வந்தான். அவனது தலையிலிருந்து ஈரம் சொட்டி கொண்டிருந்தது. நீயும் எந்திரிச்சிட்டியா? என்ன நடந்தது தெரியுமா புள்ள? ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக பின்னால போகலாம்னு எந்திரிச்சேன். யாரோ ஒரு உருவம் செல்போன் வெளிச்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சது. யாரா இது நடுஜாமத்துல இப்படி உட்கார்ந்துருக்கிறாதுன்னு நினைச்சு பக்கத்துல போய் பார்த்தா நம்ம வீராசாமி. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா புள்ள? தூங்கிட்டு இருந்த விழுப்புரம் கோஷ்டியோட துணிப்பையை பிரிச்சு பணத்தை எடுத்து டவுசருக்குள்ள போட்டுட்டு இருந்தான். சத்தம் போடாம பின்னாடியே போய் கோழியை அமுக்குறது போல ஒரே அமுக்கு அமுக்கிட்டேன். தப்பிச்சு ஓட பாக்கறான் நாய். விவரித்து கொண்டே போனான் மாரி. சரி சரி போப்பா மாரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு, நாங்க பாத்துக்கிறோம் என்று யாரோ சமாதானம் கூறினர். இந்த ரகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரவிந்தன் நேரே மாரியின் அருகில் வந்தான். சட்டென்று மாரியின் கைகளை பிடித்து அழுத்தமாக குலுக்கினான். உழைச்சி சம்பாதிச்ச காசை சுலபமா திருடிட்டு போக திட்டமிட்டவனை கையும் களவமா பிடிச்சிட்டீங்களே, உங்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்றான். ராசாத்திக்கும் மாரிக்கும் மகிழ்ச்சியில் மனம் நிறைந்து போயிற்று. இந்த தம்பிதான் நேத்திக்கு மருந்து மாத்திரையெல்லாம் தந்தது. ரொம்ப நல்ல தம்பி, எல்லோருக்கும் உதவுற மனசு என்று அரவிந்தனை மாரிக்கு அறிமுகப்படுத்தினாள் ராசாத்தி. மாரி சிநேகமாக சிரித்தான். அக்கா, ரொம்ப புகழாதீங்க. உங்க வீட்டுக்காரர் செய்த துணிச்சலான காரியத்துக்காக அவருக்கு நிச்சயமா ஒரு வெகுமதியை நான் வாங்கி தருவேன் என்ற அரவிந்தனின் மனதில் ராசாத்தி மாரி தம்பதி மீது மிகப்பெரிய அபிப்பிராயம் உருவாகியிருந்தது. ஆண்டுதோறும் அவர்களது நிறுவனம் சார்பில் ஏழை குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பொருளுதவி செய்வதுண்டு. பல குழந்தைகளை தத்தெடுத்து படிக்க வைத்தும் வருகிறார்கள். ராசாத்தி மாரி தம்பதியின் குழந்தைகளின் வாழ்நாள் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்ளும்படி நிறுவன தலைவருக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை அளிக்க வேண்டுமென அந்த நொடியே முடிவு செய்தான் அரவிந்தன். கூடவே இந்த ஆண்டின் மிகச்சிறந்த மக்கள் நல சேவகர்கள் விருதை ராசாத்தி மாரிக்கு பெற்றுத்தர முயற்சி எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் சொன்னால் நிறுவன தலைவர் நிச்சயம் தட்டமாட்டார். ராசாத்தி மாரியை அழைத்துக் கொண்டு ஆளுக்குள் வந்தாள். சத்தம் அடங்கி எல்லோரும் உறங்கிய பிறகும் ராசாத்திக்கு உறக்கம் வர மறுத்தது. மாரியை நினைத்து பெருமிதமாக இருந்தது. கஷ்டப்பட்டாலும் திருடக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும், நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் போன்ற நற்குணங்கள் மாரியின் உடன் பிறந்தவை. அதனால்தான் 9ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் அதிகம் படிக்காத மாரியை திருமணம் செய்து கொள்ள மனதார ஒப்புக்கொண்டாள் ராசாத்தி. இவர்களுடன் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளிகள் பலர் சம்பாதிக்கும் பணத்தை சாராயம் குடித்தும் கறி பிரியாணி சாப்பிட்டும் கரைத்து கொண்டிருக்கும் போது மாரி மட்டும் மாத சம்பளத்தை ஒரு பைசா குறையாமல் அப்படியே எடுத்து வந்து ராசாத்தியிடம் தந்து விடுவான். இது போன்ற கணவன் அமைய அவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தானே. அத்தியாயம் 13. பாவாயிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
அவசரத்துக்கு இருக்கட்டும் என்று அலமாரியில் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைத்திருந்த காய்ச்சல் மாத்திரை ஒன்றை எடுத்து அதை பாதியாக உடைத்து பொடியாக்கி வினோத்தின் வாயில் போட்டு தண்ணி குடிக்க கொடுத்தாள். விடியற்காலையில் அவனை எந்த டாக்டரிடம் அழைத்து போக முடியும்? ரெட்டி தெருவில் இருக்கும் குழந்தைகள் நல மருத்துவர் காலை 11 மணிக்குத்தான் வருவார். அதுவரை இந்த மருந்து கொஞ்சம் உதவும் என்ற நினைப்பில் சமையல் வேலைகளை கவனிக்க ஆயத்தமானாள். நொய் அரிசியை களைந்து கஞ்சி வைத்தாள். தெருக்கோடியில் வீட்டுக்கு முன்பாக காய்கறி கடை போட்டிருந்த செல்லம்மாவிடமிருந்து ஒரு கட்டு கொத்தமல்லி தழை வாங்கி வந்தாள். கொத்து மல்லியை சுத்தமாக கழுவி உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் 4, கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு வதக்கி சில நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து அம்மியில் துவையலாக அரைத்து வைத்தாள். மதியத்துக்கு இது போதும். காய்ச்சல் கண்டிருக்கும் குழந்தைக்கு கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் ரொம்பவும் நல்லது. ஆனால் அவன் சாப்பிட வேண்டுமே. வினோத் இன்னமும் அனத்தியபடியே படுத்துக் கொண்டிருந்தான். விமல் வழக்கம் போல் பள்ளிக்கு கிளம்பி போனான். எப்போதும் துருதுருவென்று ஓடிக்கொண்டிருக்கும் வினோத் துவண்டு போய் படுத்திருப்பது பாவாயின் மனத்தில் சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தியது. மகனும் மருமகளும் திரும்பி வருவதற்குள் காய்ச்சல் குணமாகி விட வேண்டும். இல்லாவிட்டால் பதறி விடுவார்கள். தாயே செல்லாத்தா, குழந்தைக்கு சீக்கிரம் காய்ச்சல் குணமாகிவிட்டால் பால்குடம் எடுக்கிறேன் என்று மனதிற்குள் பிரார்த்தித்தபடியே மஞ்சள் துணியில் 1 ரூபாயை முடிந்து வைத்தாள். வினோத்துக்கு உடல் நலம் சரியில்லாத கவலை ஒரு புறம் என்றால், பள்ளிக்கு இன்று எப்படி விடுப்பு செல்வது என்ற கவலை இன்னொரு புறம் அவளை பயம்புறுத்தியது. தலைமை ஆசிரியையிடம் விடுமுறை கேட்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. சாதாரணமாக பாவாயி சளி இருமல் என்று அவதிப்பட்டால் கூட, உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டுட்டு வீட்டுல இருந்துடாத, மருந்து மாத்திரையை போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடு, நீ வராட்டா குழந்தைகளை சமாளிக்கிறது கஷ்டம் என்பார் கராராக. பேர பிள்ளைக்கு காய்ச்சல், அதனால் லீவு போடுறேன் என்றால் நிச்சயம் வானத்துக்கும் பூமிக்குமாவதான் குதிப்பார். என்ன செய்வது என்ற தவிப்புடன் பாவாயி அடுக்கலையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். வினோத்துக்கு கொஞ்சம் காய்ச்சல் விட்டால் கூட பக்கத்து வீட்டு கோகிலாவிடம் அவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பள்ளிக்கு ஓடிவிடுவாள். உடம்பில் சூடு குறைய மறுக்கிறதே, என்னதான் செய்வது? யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாதவளாக குழம்பித்தான் போனாள் பாவாயி. குளித்து உடை மாற்றிவிட்டு வந்து வினோத்தை மெல்ல எழுப்பினாள். தங்கம், எந்திரிடா சாமி, கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்கோ, 10 மணிக்கு மேல டாக்டர் கிட்ட போகலாம், எந்திரிடா கண்ணு என்று மெல்ல எழுப்பினாள். கண்களையே திறக்க மறுத்தான் வினோத். உடல் சூடு சற்றும் குறையாமல் இருந்தது. மெல்ல அவனை தூக்கி தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள். கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றாள். எந்த பிரயோஜனமும் இல்லை. சற்று நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இன்று நிச்சயம் பள்ளிக்கு போக முடியாது. பிள்ளையை இந்த நிலையில் விட்டுவிட்டு போனால் சரியாகாது. என்ன செய்யலாம்? சட்டென்று டிவி ஸ்டாண்ட் மீது வைத்திருந்த செல்போனை எடுத்து தலைமை ஆசிரியரின் எண்ணை அழுத்தினாள். நீண்ட இசைக்கு பிறகு மறுமுனையில் தலைமை ஆசிரியரின் குரல். என்ன பாவாயி, என்ன விஷயம் என்றது கடுகடுப்பாக. மேடம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது. பேர பிள்ளைக்கு காய்ச்சல், உடம்பு நெருப்பா கொதிக்குது. அவங்க அம்மா அப்பா பையனை என்கிட்ட விட்டுட்டு சென்னைக்கு போயிருக்காங்க. பேரனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு ஒரு நாள் லீவு தாங்க என்றாள் பாவாயி தட்டு தடுமாறியபடியே. என்ன பாவாயி இது? வரமாட்டேன் இப்ப சொல்ற? குழந்தைகளை நான் எப்படி சமாளிக்கிறது? மறுமுனையில் தலையை வெடித்தது போல பதறினார் தலைமை ஆசிரியை. ரொம்பவும் முடியாத நிலைமையில்தான் நான் லீவு கேட்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க மேடம் கெஞ்சினாள். வர வர உனக்கு பொறுப்பே இல்லை பாவாயி, என்னமோ செய். கோபத்தின் ஜுவாலையில் விரல்களில் பரவியது போல சட்டென்று செல்போன் இணைப்பை துண்டித்தார் தலைமை ஆசிரியை. மற்ற நாளாயிருந்தால் பாவாயி பதறியடித்து ஓடியிருப்பாள். இப்போது அவள் அந்த நிலையில் இல்லை. அலமாரியில் புடைவையின் அடியில் வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து பர்சில் வைத்தாள். வினோத்தை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டாள். வீட்டை பூட்டிவிட்டு தெருமுனையில் இருந்த ஆட்டோவை பிடித்து ரெட்டி தெரு மருத்துவமனைக்கு விரைந்தாள். வினோத்தை பரிசோதித்த டாக்டர் உடனடியாக அவனுக்கு குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்றதும் திக் என்றிருந்தது பாவாய்க்கு. அத்தியாயம் 14.
துப்புரவு தொழிலாளர்கள் பணிபுரியும் மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளை இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்டுவிட்டு மண்டபத்துக்கு திரும்பியிருந்தான் அரவிந்தன். புது இடம், புது சூழல் ஒத்துக்கொள்ளாத சிலர் வாந்தி, தலைச்சுற்றல், காய்ச்சல் என்று அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை அளித்து ரொட்டி, பால் வழங்க ஏற்பாடு செய்தான் அவன். சிலர் கட்டின துணியோடு புறப்பட்டு வந்திருந்தனர். அவர்களுக்கு புது வேட்டி, லுங்கிகளை வாங்கி வரச் சொல்லி கொடுத்தான். பார்த்து பார்த்து செய்தும் சிலர் அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று குறைப்பட்டு கொண்டார்கள். அவர்களின் நியாயமான தேவைகளை இன்முகத்துடன் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. செலவு செய்யும் ஒவ்வொரு பைசாவுக்கும் துல்லியமாக கணக்கு எழுதி வைத்துக் கொள்வது அவனது வழக்கம். நிறுவன பணம் என்பதால் எப்படி வேண்டுமானாலும் வாரி இறைக்கலாம் என்ற சிந்தனையே அவன் மனதில் எழுந்ததில்லை. நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்தபோது அரவிந்தனின் இதழில் அவனையும் மீறி புன்னகை அரும்பியது. வேளச்சேரி பணிகளை பார்வையிட்டபடியே நின்று கொண்டிருந்தவனின் பின்னாலிருந்து யாரோ தொடுவது போலிருக்கவே திரும்பி பார்த்தான் அரவிந்தன். இடையில் லுங்கியும் மார்பில் பனியனும் அணிந்த பணியாளர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். வயது 40-45 இருக்கலாம். ஏதோ சொல்ல நினைத்து தயங்குவதைப் போல நின்றிருந்த அவரை பார்த்து, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுங்களா என்றான் அரவிந்தன். மிகுந்த தயக்கத்துடன் அவனுக்கு மட்டுமே கேட்கும் மெல்லிய குரலில், ராத்திரிக்கு சரக்கு கிடைக்குமா தம்பி? தினமும் சாப்பிட்டு பழக்கம், அது இல்லாம சுறுசுறுப்பே வரமாட்டேங்குது என்றார். அரவிந்தனுக்கு சட்டென கோபம் வந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். மது குடிக்கிறது உடம்புக்கு கேடு. சாப்பிட ஏதாவது வேணும்னா கேளுங்க, வாங்கி தரேன். சரக்கெல்லாம் இங்க கிடைக்காது என்றான் கடுமையான குரலில். வந்த நபர் தலையை தொங்க போட்டுக்கொண்டு போனார். இவர்கள் என்று திருந்துகிறார்களோ அன்றுதான் இவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று நினைத்தபடியே அங்கிருந்து புறப்பட்டு வந்தான். மண்டபத்தில் அன்று இரவு உணவுக்காக கோதுமை கஞ்சியும் கத்திரிக்காய் வதக்கலும் தயாராகி கொண்டிருந்தது. அரவிந்தன் மண்டபத்தின் முன்பக்கத்தில் மெல்ல நடைபயின்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவனது செல்போன் ஒலித்தது. ஒரு வாரமாக செல்போன் ஓசையை கேட்காதிருந்த நிலையில் இப்போது இசைக்கும் ஒலி தேவகானமாய்ப்பட்டது. பேண்ட் பாக்கெட்டிலிருந்து செல்போனை எடுத்து காது கொடுத்தான். எதிர்முனையில் வைஸ் பிரசிடென்ட் கணேசன். நெதர்லாந்து பார்ட்டிக்கிட்ட இருந்து இன்னைக்குத்தான் போன் வந்தது. இன்னும் 2-3 நாளைக்குள்ள ப்ராஜெக்டை முடிச்சு தர முடியுமான்னு கேட்டான். கொஞ்சம் அவசரமாம். நீ நாளைக்கு ஆபீஸுக்கு வர முடியுமா? உனக்கு அங்கே முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா என்றார். நோ சார், நாளை காலையில ஆபீஸ் வந்துடுறேன் சார் என்று போனை வைத்தவன் உடனடியாக வீட்டுக்கு செல்ல முடிவெடுத்தான். அம்மா அப்பாவை பார்த்து 1 வாரம் ஆயிற்று. வீட்டிற்கு போய் நன்றாக தூங்கி எழுந்தால் காலையில் அலுவலகத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலாம். இன்னும் 2 தினங்களில் துப்புரவு தொழிலாளர்கள் அவரவர் ஊருக்கு புறப்பட்டு விடுவார்கள். அவனுக்கும் இங்கு பெரிதாக வேலையொன்றும் இல்லை. மழையும் விட்டுவிட்டது. அலுவலகத்தில் அவனுக்காக நிறைய வேலைகள் காத்திருக்கின்றன. அவன் தன் உடைகளை அடுக்கிய பேக்கை எடுப்பதற்காக உள்ளே சென்றான். டீம் சகாக்கள், ரோட்டரி நண்பர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தவன் எதையோ மறந்தவனாய் சட்டென்று நின்றான். அடடா, ராசாத்தி மாறி தம்பதியிடம் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்புகிறோமே என்ற நினைப்பு நெருட அவர்கள் தங்கியிருந்த ஹாலுக்குள் நுழைந்தவன் இருவரும் அங்கிருந்த தூணில் சாய்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தான். அவர்களை நெருங்கிய அரவிந்தன், அக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லி உத்தரவு வந்தாச்சு. வீட்டுக்கு போய் அம்மா கையால சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். காலையில எழுந்து ஆபீஸுக்கு போயிடுவேன். உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் என்றான். நீங்க பண்ணின உதவிகளை நாங்க மறக்கவே மாட்டோம் தம்பி. தழுத்தழுப்புடன் மாறி எழுந்து நிற்க ராசாத்தியும் கூடவே எழுந்தாள். உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் இந்த செல்போன் நம்பர்ல பேசுங்க. உங்க பசங்களோட படிப்பு செலவு முழுவதையும் ஏத்துக்க சொல்லி எங்க கம்பெனிக்கு மெயில் அனுப்ப போறேன். நம்ம உறவு இன்னியோட முடியல, இது மேலும் தொடரும். வரட்டுங்களா என்றபடியே தன் விசிறி காட்டை எடுத்து ராசாத்தியிடம் நீட்டினான் அரவிந்தன். போயிட்டு வாங்க தம்பி, கண்டிப்பா போன் பண்றோம். கை கூப்பி விடை கொடுத்தார்கள் இருவரும். அத்தியாயம் 15. மாரியும் ராசாத்தியும் கஞ்சி குடித்துவிட்டு காற்றாட தரையில் உட்கார்ந்திருந்தனர். வானம் அடற்கருப்பில் மின்னியது. ஆங்காங்கே நட்சத்திரங்கள் கண் சிமிட்டின. அதற்கேற்றபடி மாரியின் செல்போன் சினுங்கியது. 1 வாரத்துக்கு பிறகு செல்போன் ஓசையை கேட்டதும் பிரகாசமானவனாய் சட்டென்று எடுத்து காதுக்கு கொடுத்தான். அம்மா, எப்படிம்மா இருக்கிற?
பசங்க எப்படி இருக்காங்க என்றபடியே பேச ஆரம்பித்தவனின் முகம் நொடியில் மாறிப்போனது. என்ன, சின்னவனுக்கு காய்ச்சலா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்தியா? விடாம வாந்தி எடுக்கிறானா? நான் இப்ப உடனே புறப்பட முடியாதுமா, இந்நேரத்துல பஸ் இல்ல. காலையில வண்டியில வந்துடுறோம். நீ பத்திரமா பசங்களை பாத்துக்கோ. மாரியின் படபடப்பு ராசாத்தியையும் தொற்றிக்கொண்டது. மாமா, ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு போயிடலாம் மாமா என்றாள் கலக்கத்துடன். இந்நேரத்துல எந்த வண்டியும் இருக்காது புள்ள. ஊரெல்லாம் தண்ணிக்காடா கிடக்குது. விடிஞ்சதும் போயிடலாம். சித்த பொறு என்றான் கவலையை மறைத்தபடி. அந்த இரவு அவர்கள் இருவருக்கும் சிவராத்திரியாய் கழிந்தது. அடுத்த நாள் விடிந்ததும் மூட்டை முடிச்சியை கட்டிக்கொண்டு கிளம்பினார்கள். பழனியை பார்த்து விஷயத்தை சொன்னபோது அவன் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதித்தான். புதன்கிழமைதான் வேலை முடியும். இப்படி இடையில போனா என்ன செய்யறது? வேலை செஞ்ச நாளுக்கு மட்டும் கூலி கொடுங்கண்ணே. நான் 7 நாள் வேலை செஞ்சிருக்கேன். ராசாத்தி 8 நாள் செஞ்சிருக்கா. அதுக்கு ஏத்தபடி கொடுங்க என்றான் கெஞ்சும் குரலில். 10 நாளும் முழுசா வேலை பார்த்தாத்தான் நாள் ஒன்றுக்கு 350 ரூபா. இடையில போயிட்டா 350 ரூபா கணக்கு வராது, கராராக பேசினான் பழனி. இது என்னங்கண்ணே நியாயம்? புள்ளைக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு தானே புறப்படுறோம். ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு, வேலை செஞ்சதுக்கு ஒரு பலன் இருக்க வேண்டாமா? இங்க பாரு மாறி, தகராறு பண்ணாதே. நாள் ஒண்ணுக்கு 300 ரூபான்னு போட்டு உனக்கு 2100 தரேன். பொம்பளைங்களுக்கு கூலி கம்மியா கொடுக்க சொல்லி உத்தரவு. நாள் ஒண்ணுக்கு 250 ரூபான்னு போட்டு உன் பொஞ்சாதிக்கு 2000 ரூபா. இந்தா பணத்தை வாங்கிட்டு புறப்படு. 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து நீட்டினான் பழனி. இது என்ன நியாயம் பழனி என்னே? ஊர்ல இருந்து புறப்படும் போது ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க. வேலை செய்யறதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? இந்த தண்ணியில இந்த நாத்தத்துல நின்னு ஆம்பளைகளுக்கு இணையா பொம்பளைகளும் வேலை செய்யலையா? கூலி மட்டும் கம்மியா கொடுக்கறது நியாயமுங்களா? அழுகையை அடக்கிக் கொண்டே கேட்டாள் ராசாத்தி. நியாயம் நீதி பேசுற நேரம் இல்ல புள்ள இது. எல்லா பொம்பளைகளுக்கும் இப்படித்தான் கொடுக்க போறேன். உனக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்க முடியுமா என்று ஸ்பெஷலாவில் அழுத்தம் கொடுத்து பேசிய பழனியின் குரலில் விஷமம் கொப்பளித்தது. இதோ பாருங்க பழனி என்ன, பேச்சுல நக்கல் வேண்டாம். உங்களை நம்பித்தானே நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நியாயமா பார்த்து கொடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. குரலை தணிந்து கொண்டான் மாறி. என்னடா மிரட்டுறியா? மீசையை முறுக்கிக் கொண்டான் பழனி. மிரட்டல, நியாயம்தான் கேக்குறேன். இவ்வளவுதான் கொடுக்க முடியும், செய்யறது செஞ்சுக்கோ. தெனாவெட்டாக பேசியபடியே அந்த இடத்தை விட்டு நகர முற்பட்டான் பழனி. அவன் பின்னாலேயே போய் கோபத்துடன் அவனது கையை எட்டி பிடித்தான் மாறி. இது நல்லா இல்ல பழனி என்ன. எங்க பொழைப்புல மண்ணை போடாதீங்க. எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. நாங்க போயிடுறோம். இவ்வளவு தாண்டா கொடுக்க முடியும், செய்யறத செய்துக்கோ. அவன் கையை தட்டிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் பழனி. மாரிக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு வெறி வந்ததோ தெரியவில்லை. ஓடிப்போய் பழனிக்கு எதிரே நின்று அவனது சட்டை காலரை கொத்தாக பற்றினான். இப்ப நீ பணத்தை தரலைன்னா நான் விடமாட்டேன் என்றான் சூடாக. அதை பழனி எதிர்பார்க்கவில்லை. சட்டென்று மாரியின் கையை தட்டிவிட்டான். டேய் தர்மா, ராமு, எல்லோரும் இங்க வாங்கடா. இந்த மாரி பையன் என் கன்னத்தில் அடிச்சிட்டான் என்று போலியாக கன்னத்தை தடவியபடியே கூச்சலிட்டான். ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து 2-3 பேர் ஓடி வந்து மாரியை கீழே தள்ளி சாரமாரியாக தாக்க ஆரம்பித்தார்கள். இடையில் புகுந்து தடுக்க முற்பட்ட ராசாத்தியின் முதுகிலும் பலத்த அடி விழுந்தது. நிலைமையின் விபரீதம் அறிந்து தன்னார்வல இளைஞர்கள் சிலர் ஓடி வந்து கூட்டத்தை விலகிவிட்டனர். மாரியின் உதடு கிழிந்து ரத்தம் சொட்டியது. யாரோ அவனையும் ராசாத்தியையும் கைத்தாங்களாக அழைத்து போய் ஒரு ஆட்டோவில் ஏற்றிவிட்டனர். சோலை அவர்களது பாத்திர பண்டங்களை அடுக்கிய சாக்கு மூட்டையை ஆட்டோவில் ஏற்றினாள். பஸ் நிலையத்தை நோக்கி ஆட்டோ விரைந்தது. முற்றும்.